நார்த் சென்னைனாலே மீன் பிடிக்கிறது, அடிதடி, கட்ட பஞ்சாயத்து இதுதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் நார்த் சென்னைனாலே ரொம்ப ஃபேமஸ் பாக்ஸிங் மட்டும்தான். இவங்க பாக்ஸிங் ரொம்ப வித்தியாசமானது. பாக்ஸிங் பண்ணும்போது க்ளவுஸ் போட மாட்டாங்க, கையில் பேண்ட் மட்டும்தான் கட்டிப்பாங்க. சண்டையில் கடைசி வரைக்கும் நிற்கிறவன் ஜெயித்தான், கீழே விழுந்தவன் தோத்தான். ஜெயிச்சவன் அந்த ஏரியாவில் பெரிய ஆள். அவனை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும். அந்த பயத்தை வச்சு ரவுடியாக மாறுறவங்க ரொம்ப பேர். இந்த பாக்ஸிங்கில் பணம் கட்டி சூதும் நடக்கும். பாக்ஸிங் கற்றுக்கணுன்னா மனசில் கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். தண்ணி அடிக்கக்கூடாது, பீடி சிகரெட் பாக்கு எந்த பழக்கமும் இருக்கக்கூடாது. இந்த காலத்தில் இருக்கிற பல ரவுடிங்க, தொழிலதிபர்கள், பல முக்கியமானவங்க எல்லாரும் அந்த காலத்தில் பெரிய பாக்ஸராக இருந்தவங்க தான். பாக்ஸிங் தன்னம்பிக்கையும் மனதைரியத்தையும் கொடுக்கறதுக்கு தானே தவிர ரவுடிசம் பண்ணுறதுக்கு இல்லை. குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி 3 மாசம் ஆகுதுங்க. வீட்டு வாடகை கேட்டு வீட்டுக்காரர் வந்திருந்தாருங்க. இதை வித்தா நம்ம பிரச்சனை எல்லாம் ஒரே நல்ல தீர்ந்துருங்க. நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரணமானது இல்ல. நம்ம பரம்பரையோட கௌரவம், அந்தஸ்து, நம்ம வம்சத்தோட அடையாளமா இருக்கிறது இது ஒண்ணு மட்டும்தான். இதை விற்கிறதுக்கு இப்ப இல்ல, எப்பவுமே எனக்கு மனசு வராது. செல்லக்குட்டி, என்ன பண்றீங்க? எனக்கு ரோஸ் செடினா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் ரோஸ் செடி நட்டுட்டு இருக்கேன். சரி. அம்மா, நீங்க யாரு? நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையே. நானா? நான் உங்க வீட்டு வேலைக்காரமா? அப்பாவை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன். வேலைக்காரன் சொல்றீங்க, கார்ல வந்திருக்கீங்க. டே மாரி, நம்ம ஏரியாக்கு துரன் வந்துடுறா. எப்படா வந்தாரு? இப்பதான்டா. எங்கடா இருக்காரு? டோ கவுன்சில் விட்டுறாரா. சரி, பேப்பர் புக்லாம் போடலையா? அதெல்லாம் அப்புறம் போடலாம்டா. டேய், சாப்பிட்டு பாடா. அதெல்லாம் அப்புறம் சாப்பிடுவாயா? படிக்காத எங்க ஊர் சுத்த போகுதுங்களோ. டே மாரி, கோயில்துறை தேவன் இருக்கிறார்ல, ஆமா, அவருக்குள்ள ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிறாரா. கை தத்து போடுறான். யாரா சொன்னது? அவரே தான் சொன்னாரு. அதெல்லாம் சும்மா சவுண்டுடா, சின்ன குழந்தை கூட அழுவாது. அது சப்படா. நம்ம துரனை செம்ம கெத்து பண்ணுவார்ல. ஒன்று அதை கூட சேர்ந்து வாழ்க்கை பண்ணு, இல்லை அதுங்கிட்ட வாங்கின நகையெல்லாம் திருப்பி கொடு. ஏய், உன்னால கேட்டுக்கிறேன். சேர்ந்து வாழ்றனா? நீ சேர்ந்து வாழ்ந்தாலும் இந்த வீட்டை உன் பசங்க பேருக்கு மாத்தி கொடு. பசங்களை நான் பாத்துக்கிறேண்ணா, என்னை நம்புனா. என்னத்த ஒன்று நம்ப சொல்ற? சம்பாதிக்கிட்ட வீட்டுக்கே கொடுக்காம குஷ்டு அங்கங்க மேலாந்துருவேன். உன் பொண்டாட்டியும் குழந்தைய நான் மண்ணியா துண்ணும். ஏண்டா ஒரு இருக்க மாட்டேன் நீ? மாவன எவ்வளவு தூரம் உட்காந்து கூட பேசினுக்கிறேன். என்னன்னா ஒரே பக்கமா நியாயம் பேசிக்கிறீங்க? ஒரே பக்கம் நான் சொல்லிக்கிறேன். கூட குஷ்தாங்கிறேன். குடும்ப பத்திரத்தை வீடு உனக்கு வந்து சின்ன ஆடக்கூடாது. வேலைக்கு போயிட்டு வந்தான்னா அவனுக்கு கொஞ்சம் சொத்த போடு. குடும்ப பத்திரத்தை இந்தம்மா, வேற என்னடா சொல்லு. ரொம்ப நன்றிங்கய்யா. வேலை விடுற தல்ல.
பிச்சிக்கிச்சு. துரன் என்ன சாதாரண ஆளா? அவர்கிட்ட நடக்குமா? டேய் துரண்ண கிட்ட அவர் தைரியம் தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் மட்டும் இல்லை, சைதாப்பேட்டை ஜோதிண்ணா, தோப்பு பாலாண்ணா, டீலக்ஸ் மணி அண்ணா, இவங்க எல்லாருமே இந்த பாக்ஸிங்கில் கிங்குடா. இவங்க எல்லாருமே மணி மாஸ்டர் தான் பாக்ஸிங் கற்றுக்கினாங்கடா, தெரியுமா? அப்படியாடா? ஏய் போதும், போய் நாஸ்தா வாங்கினாங்க போங்க. சரிங்க மாஸ்டர். உன்கிட்ட துட்டுக்குதாடா? துட்டுக்குது, ஆனா இந்த ஆளு பொம்பளை சுடுற வடையும் இட்லியும் துண்ண மாட்டாரு. பொம்பளை சுடாத வடைக்கு இட்லிக்கு எங்க போறது? கேட்டாருன்னா கிடைக்கலன்னு சொல்ற. சரி சரி. ஏய் மாரி, எங்கடா போற? நில்றா. சார் இந்த வாரம் ஆனந்த விகடன் புக்கு சார் வாங்கிக்கோங்க சார். வேணாம்பா. சார் இந்த வாரம் கல்கண்டு புக்கு சார் வாங்கிக்கோங்க சார். சார் வாங்கிக்கோங்க சார். எனக்கு என்ன படிக்க தெரியும், வேணாப்பா. சார் வாங்கிக்கோங்க சார், புக் வாங்கிக்கோங்க சார். சார் ப்ளீஸ் சார். வேணான்னு சொல்றேன்ல. ஆனந்த விகடன் கல்கண்டு சார், புக் வாங்கிக்கோங்க சார். ஏய் ஒரு ஆனந்த வேணும் கூட. என்னங்க சார்? எவ்வளோடா? 5 ரூபா சார். இந்தா. சார் காத்தால இருந்து புக்கு வித்து காசு 30 ரூபா இதில் தான் சார் இருக்கு. இங்க பாருங்க சார், இதில் தான் சார் வச்சிருக்கேன். இதுல எதுவும் இல்லடா. இல்லை இருக்கு சார், பாருங்க சார். சார் இதுல எதுவும் இல்லடா. சார் ப்ளீஸ் சார். சார் இதில் தான் சார் வச்சோம். சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். இதுல இல்லடா. சார் கொஞ்சம் குத்துருந்து சார். எத்தனை குத்துரு சார். இதுல இல்லப்பா. சார் காசுல மூணு கடைக்காரர் அடிப்பார் சார். சார் ப்ளீஸ் சார். சார் பையன் என்ன பொய்யா சொல்ல போறான்? ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார் குத்துருங்க சார். சார் சார் குத்துருவாரு. குத்துருங்க சார் ப்ளீஸ் சார். அண்ணே நான் ஆப்போ ஒரு மசாலால பார்சல். அப்படியே தேங்காய் பால் பார்சல். என்னடா பாக்ஸிங் கற்றுக்கிறதுக்கு ஆப்பமும் வரையும் வாங்கிட்டு வந்துக்கிறீங்க பிரச்சனையா? நல்லா இருக்குடா. சரி நாளைக்கு காலைல இருந்து வந்துருங்க. சரிங்க மாஸ்டர். போ. டேய் குமாரு, என்னடா சின்னீங்க மாரி வேலு குத்துறா. இந்த அப்படிதான். டேய் வாங்க, பணம் கேட்டு வீட்டுக்கு வந்துங்க மணி. அதை கொடுத்துட்டு போலாம் வந்தேன். டேய் அதை கொடுறா. இந்தாங்க மணி. வீடு தேடி வந்து உதவி பண்றீங்க, ரொம்ப நன்றிங்க. இந்த உதவி நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அதான் எனக்கு தேவை. குமாரே அந்த பத்திரத்தை எடுத்துடா. உட்காருங்க. பரவாயில்ல இருக்கட்டும். இந்தாங்க பத்திரம். வண்டியில வைடா. வர மணி. சரிங்க. குமாரு எல்லாம் பயங்கரமா டெவலப் ஆயிடுச்சு. நம்ம வந்தப்போ இது மாதிரிலாம் இல்லை இல்ல? ஆமாம் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்னங்க முடியெல்லாம் நரைச்சு போச்சு? என்னங்க பண்றது, வயசாகி போச்சு. குமார்லாம் பெரிய ஆள் ஆயிட்டாப்ல, வரவே மாட்டேங்கிறாப்ல. அப்படிலாம் இல்லைங்க, குமார் பிஸியா இருக்கிறான். ஆமா, வேலு மாறி இந்த பக்கம் ஆளே காணோம். என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அது எங்க போரிக்கின்னு இருக்குதுங்களோ, திமிரா தெரிஞ்சுன்னு இருக்குதுங்களோ.
ஐயோ இவரு இங்க வந்தாரு. இதெல்லாம் நல்லவங்க பண்ற என்ட்ரி. உன்ன மாதிரி மொல்ல மாதிரிங்க கிடையாது. சாங் திமிரா இருப்போம், வெடியா தெரிப்போம், நாங்கெல்லாம் சிங்க குட்டி. நாங்க நல்லவனா நடிப்போம், கெட்டவனா மிதிப்போம், ஆனாலும் தங்க கட்டி. இடிஞ்சா லொகேஷன் ஸ்கெட்ச் போடும் மொள்ள மாதிரி, நாங்க 2 பேரும் சோமாரி. பேண்டு சொக்கா எல்லாம் ராயல் விட்டு புள்ள மாதிரி, ஆனா உண்மை இல்ல கேப்பு மாதிரி. நாங்கெல்லாம் ஏடா கூடும், லேட வச்சாலே டாரா போடும். பணம் பொருளை கண்டா போதும், சிட்டிக்க நேரத்துல காணா போடும். திமிரா இருப்போம், வெடியா தெரிப்போம், நாங்கெல்லாம் சிங்க குட்டி. நாங்க நல்லவனா நடிப்போம், கெட்டவனா மிதிப்போம், ஆனாலும் தங்க கட்டி. சீன் கொடுப்போம், சிலரைய போஸ் கொடுப்போம், பாக்ஸிங் சண்டை வந்தா இடியா அடிப்போம். பணம் பொருள் தேவைன்னா ஜனங்களை பார்த்து நிப்போம், நைசா அட்டைய போட்டு பணத்தையும் கலப்போம். வீடு வாசல் எல்லாம் பாக்கு பிச்சு ரோட் இருக்கு, ஏசி ரூம் எல்லாம் நமக்கு எதுக்கு. ஹோட்டல்ல புகுந்துடுவோம், நல்லவ மாதிரி நடிச்சிடுவோம், மத்தவன மாவாட்ட வச்சிடுவோம். சண்டே நேரம் எல்லாம் சைட் அடிக்க கிளம்பிடுவோம், காரி துப்புவாங்க உடனே தொடச்சிடுவோம். பழபழன்னு பேச மாட்டோம், கொழகொழன்னு ஒட்ட மாட்டோம், சில்லறையா சிக்க மாட்டோம்டா. துரு துருன்னு கூவிக்கின்னு காலரையும் தூக்கிக்கின்னு போலீஸைய ஆட்டி வைப்போண்டா. நாங்கெல்லாம் ஏடா கூடும், பிளேட வச்சாலே டாரா போடும். எங்களோட வாழ்க்கையில நல்லவன பார்த்ததில்ல, நல்லவங்க சொன்ன சொல்ல கேட்டதில்ல. சொந்தம் வந்த ஏதும் இல்ல, சொல்லிக்கொள்ள யாரும் இல்ல, எப்போதும் கேட்டுக்குவோம் நண்பன் சொல்ல. பட்டி தொட்டியில எங்கள போல் யாரும் இல்ல, திருவெற்றூருக்கு நாங்க செல்ல புள்ள. படிப்பு பட்டம் எல்லாம் எங்களுக்கு எதுவும் இல்ல, அடங்கா பொறப்பு நாங்க முடிவே இல்ல. பெத்த தாய இதுவரைக்கும் கண்ணுல பார்த்ததில்ல, மாஸ்டர தாயா நினைச்சு வச்சிருக்கோம் மனசுக்குள்ள. நெஞ்சிக்குள்ள தில்ல வச்சு, வாய்க்குள்ள பிளேட வச்சு, சீன போடும் கேடி நாங்கடா. இந்த உடல் வேகாதடா, எங்கள போலாகாதடா, பாவப்பட்ட ஜென்மம் நாங்கடா. நாங்கெல்லாம் ஏடா கூடும், பிளேட வச்சாலே டாரா போடும். திமிரா இருப்போம், வெடியா தெரிப்போம், நாங்கெல்லாம் சிங்க குட்டி. நாங்க நல்லவனா நடிப்போம், கெட்டவனா மிதிப்போம், ஆனாலும் தங்க கட்டி. பிடிச்சா லொகேஷன் ஸ்கெட்ச் போடும் மொள்ள மாதிரி, நாங்க 2 பேரும் சோமாரி. பேண்டு சொக்கா எல்லாம் ராயல் விட்டு புள்ள மாதிரி, ஆனா உண்மை இல்ல கேப்பு மாதிரி. நாங்கெல்லாம் ஏடா கூடும், லேட வச்சாலே டாரா போடும். பணம் பொருளை கண்டா போதும், சிட்டிக்க நேரத்துல காணா போடும். நாங்கெல்லாம் ஏடா கூடும், லேட வச்சாலே டாரா போடும். ஓகே வாங்க சார், வாங்க வாங்க, தேவையானதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்துக்கிறோம். எல்லாம் காமி. பச்சை கலர் டிஷர்ட் இருக்கா? இருக்கு சார். மச்சி இது டேய், அந்த பக்கம் போய் நிக்க சொல்றா, உடம்பெல்லாம் கூசுதுல. சரி இதே எப்படா? மச்சி எஸ்கேப்டா டேய். டேய் மாறி,
என்ன நாஸ்டா சாப்பிட்ற இன்னைக்கு நீ? என்ன தாஜ் ஹோட்டல் இடியாப்பாயா வாங்கி தர போற? என்ன மச்சி? இல்லடா, டெய்லி இட்லி தோசை பூரி பொங்கல் சாப்பிட்டுக்கிறோம். இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு இடியாப்பம் சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? இடியாப்பமா? இடியாப்பம்லாம் நோயாளிங்க துண்டுதுடா. நம்மெல்லாம் யாரு 10 செட்டு இடியாப்பம் சாப்பிட்டு 2 பாக்ஸ் சிஸ்டம் போட்டா உடனே சடாஞ்சிக்கும். ஆமா நம்மளாம் ரவுடிங்க, அதெல்லாம் பாக்ஸருங்க வேற. அப்பப்ப மறந்தது மச்சி. டேய் ரவுடின்னு பச்சையா சொல்லாதடா, நம்மெல்லாம் டான்ரா. சரி கடை வந்துச்சு கவுனி. நான் உள்ள போயிட்டு வரேன், நீ வண்டியை ரெடியா திருப்பி வச்சிரு. ஆமா, இது பெரிய 220 பைக்கு ஸ்டார்ட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். தம்பி சார் ஒரு நிமிஷம் இருங்க. வணக்கண்ணா. நான் 2 செட் பூரி ஒரு தோசைக்கு பில்லு. சார் நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதா? ஆமா சார், ஆனா எங்கன்னு தான். ரொம்ப யோசிக்காதீங்க சார், நேச்சுரலாகவே எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். உங்கள் கனவுல நான் வந்திருப்பேன், இன்னைக்கு ராத்திரி என் கனவுல நீங்கள் வருவீங்க. ஆமா சார், நான் கண்டிப்பா உங்க கனவுல வருவேன். அது ஒரு விதமான ஃபீலிங் சார். ரொம்ப அருமையான ஃபீலிங் சார் இது. சார் என்ன சாப்பிட்றீங்க? ஏய் சாப்பிட்ட முதல்ல கேளுப்பா. சார் நீங்க என்ன சாப்பிட்றீங்க? எனக்கு சோளாபூரி. ஓகே. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு தோசை. ஓகே சார். உங்களுக்கு? நான் மட்டும் என்ன புதுசா கேட்டுற போறேன். சார் கொடுக்கறது எனக்கு கொடுத்துருப்பா. ஓகே. கூடவே ஒரு தோசை கொடுத்துருப்பா. ஓகே ரைட் சார். தம்பி இங்க வாப்பா. சார் சொல்லுங்க சார். சார் அப்பா அம்மாக்கும் இதே சொல்லிடலாமா சார்? சேச்சே, அப்பா அம்மாலாம் வயசானவங்க, எண்ணெய் மசாலாலாம் ஏற்றுக்காது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆப்பம் வாங்கிக்கங்க, ஆப்பம் பார்சல் கொடுத்துருப்பா. ஓகே சார். தம்பி ஒரு நிமிஷம் கை கொடுங்க. சூப்பர் சார். தம்பி 4 ஆப்பம் 2 செட்டு கூடவே 2 வடை பார்சல் பண்ணிருப்பா. சரி சார். சீக்கிரமா கொண்டு வந்து செல்லும். ஓகே சார். சீக்கிரம் கொடுத்துருப்பா. சார் நீங்க வெளியூரா? ஆமாங்க, நமக்கு தூத்துக்குடி. பிஸ்னஸ் விஷயமா இன்னைக்கு தான் சென்னைக்கு வந்தேன். சார் பார்த்து சார், இந்த ஊர்ல மொல்ல மாறிங்க, சோம் மாறிங்க, கேப் மாறிங்க ரொம்ப அதிகம். நானே பல ஊர் தண்ணி குடிச்சவன், என்கிட்டயாவா? சார் பார்சல். சார் தோசை உங்களுக்கு. சார் சாப்பிட வேற ஏதாவது? நான் 2 டேபிளுக்கு பில்லு. பார்சல் அப்பா அம்மாவுக்கு. அப்பா அம்மா பசி தாங்க மாட்டாங்க, சீக்கிரம் எடுத்துட்டு போங்க. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. அப்போ நான் சொல்லிட்டு இருக்காதீங்க, போங்க போங்க. டேய் தம்பி, சார நல்ல கவுனி, டிப்ஸ் வெயிட்டா கொடுப்பாரு. ஓகே சார். அப்புறம் நிக்குது பாரு இந்த புடி. இந்தா வடை வாங்கிட்டல. உனக்கும் மாஸ்டருக்கும் வடை பிடிக்கும்னு தெரியாதா? வாங்கியாச்சு. ஒருத்தனை ஏமாத்திட்டேன், அதை நினைச்சாதான். எவ்வளோ ஆச்சு? 300 ரூபா. என்னது? நான் வேணா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவா. உன் ஃபீலிங் புரியுது மச்சி. மச்சி நான் போயிட்டு வந்துடும்டா. என்ன மனசு மச்சி உனக்கு? உன்ன மாதிரி ஃபீல் பண்றவங்க தான் திருவள்ளுவர் அப்பயே ஒரு குரல் சொல்லிக்கிறது. என்ன குரல்? அதை இதை என்ன வேணாலும் செஞ்சாலும் ஒருத்தரை அவர் நானே ஏதாவது செஞ்சு விட்டுருன்னு. ஓ அந்த காலத்துல வள்ளுவர் வெயிட்டே ஆட்டையா மாதிரி போல. ஏய் மகா, தேனு முடிஞ்சதா இல்லையா? முடிஞ்சது. எல்லா திங்ஸ்ல எக்ஸ்பைரி டேட் பாத்தியா? ஹலோ மேடம், உங்க சிட் ஆஃபீஸர் வேலையெல்லாம் இங்க வேண்டாம். எக்ஸ்பிரி ஆன எந்த திங்ஸுமே இந்த ஷாப்ல வச்சிருக்க மாட்டாங்க. போலாமா? பா, என்னதான் சொல்றதுன்னு தெரியல அவள. மா குழந்தைக்கு பசிமா, பால் வாங்க கூட காசு இல்லம்மா, காசு இருந்தா கொடுங்கம்மா. என்னங்க? நல்லா இருப்பமா நீ. ஏங்க இங்க கொஞ்சம் வாங்கல, நான் கொடுத்த காசு திருப்பி கொடுங்களேன். இந்தா.
இது? மகா என்ன பண்ற? ஏன் கொடுத்த காசை வாங்கிட்டு திரும்ப பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்த? அது காசா இருந்ததுன்னா அவங்க என்ன யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல. நான் கொடுத்தது அந்த குழந்தையோட பசிக்காக, அவங்க யூஸ் பண்றதுக்காக இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையோட பசி ஆடுறதை என் கண்ணால பாக்கணும்னு நினைச்சுதான் அது கொடுத்தது. பத்த வைடா, தடவாத. எவ்வளவு நேரம் ஆகுது பார். ஆண்டவா, எல்லாரையும் நல்ல வேலு ஊதுபத்தி கொளுத்துல. அது இருந்தா அவன் ஏன் இங்க இருக்க போறான்? இந்தா வேலு, டிஃபன் எடுத்து வெளில வை. ஏய் ஏ குமார், இங்க வா. மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். எதிரி உன்னை பவரா ஹுக் பஞ்ச் பண்ணா எப்படி எஸ்கேப் ஆவ? எப்படி திருப்பி அட்டாக் பண்ணுவ? வணக்கம் மாஸ்டர். நீ போ. மாறி மாஸ்டர். நீ எப்படா பண்ணுவ? மாஸ்டர், நான் புதுசா ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிரும் மாஸ்டர். கீப்ப நீ எப்படா பண்ணுவ? ஏய், உன்னதான்டா கேக்குறேன். எதிரி அட்டாக் பண்ணா எப்படி எஸ்கேப் ஆவ? எதிரி அட்டாக் பண்ணா எப்படியோ எஸ்கேப் ஆயிதானே மாஸ்டர் ஆகணும். ஏய், அதான் எப்படி? ஓடி எஸ்கேப் ஆயிரும் மாஸ்டர். சாப்பிட்டுக்கிறேன்னு பாக்குறேன், இல்லன்னு வையி. வணக்கம் மாஸ்டர். தம்பி என்ன விஷயம்? பாக்ஸிங் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாப்புல. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆச்சு மாஸ்டர், கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. அப்படி ஃபிட்டா மாட்டேன். சாரிப்பா, போய் குடும்பத்தை பாரு போ. சரிங்க மாஸ்டர், வரேன். ஏன்டா பார்த்து நிக்கிறீங்க? மூஞ்ச பாரு, நல்லா சுடுகாட்டுல உடுக்கு அடிக்கிற மாதிரி. போற போய் பசங்க போய் பாரு. குமாரன்னா பெரிய ஏன் நாங்க எஸ்கேப் அட்டாக் பண்ண மாட்டோமா? நம்ம வாய்ட்டா டிஃபன் திரும்பணும் நம்மளே கலாய்க்கிறாரு. இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சா வள்ளுவர் அப்பயே குரல் சொல்லி. மூடின் வா. நமஸ்தே தேவராஜ். வணக்கம் லால். போன வருஷமே மீட் பண்ண வேண்டியது, ஆனா முடியல. என்ன பண்றது ஜி, நேரமும் காலமும் கூடி வரணும்ல. ஆமா லால். பெட்டு கிட்ட இருந்தா சொல்லுங்க ஜி. கண்டிப்பா லால். பெட்டிங்க இப்பவே இங்கே வச்சா என்ன? எப்படி ஜி? அங்க பாருங்க, பையன் ரெட் கோலி அடிக்கிறான். 50,000 ரூபாய். பையன் கிரீன் கோலி அடிக்கிறான். 50,000 ரூபாய். காரியா? எப்பவுமே ஜெயிப்பு தான் தேவராஜ் உங்களுக்கு. இந்தாங்க குடிங்க.
வணக்கம் திவான். நீ தேவராஜன் தானே? பரவாயில்லையே திவான், எத்தனை வருஷம் கழிச்சும் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்களே. உன்னை மறக்க முடியுமா? நம்பிக்கை துரோகி. சூதாட்டத்துல ஏமாத்தி எங்க அப்பாவை கொன்னுட்டு மொத்த சொத்தையும் புடிங்கிட்டியே. இன்னும் ஏடா இங்க வந்திருக்க? பரவாயில்லையே திவான், புரிஞ்சுக்கிட்டீங்களே. நான் நேரா விஷயத்துக்கே வரேன். உங்ககிட்ட இருக்கிற வைரத்தை கொடுத்தீங்கன்னா நான் போல வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். அது ஒரு காலம் நடக்காது. அப்ப எடுத்துட்டு போக வேண்டியதான் திவான். உன்னை கொண்டு தான் அந்த வைரத்தை எடுத்துட்டு போனாலும் சரி, அதுக்கு நான் தயங்க மாட்டேன். மகா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்லடி. இந்த தண்ணியை குடி. வேணாண்டி, எனக்கு என்னவோ ரொம்ப டென்ஷனா இருக்கு. நான் ஹாஸ்டலுக்கு கிளம்புறேன். நீ சார் கிட்ட கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிட. உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. சரி, வண்டியில போகாம ஆட்டோல போ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி. பாய். சொல்லு மகா. ஹலோ அம்மா. குரலே ஒரு மாதிரியா இருக்கு. அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. அப்புறம் அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. அம்மா, இன்னையோட 15 வருஷம் ஆகுதுமா. இந்த வருஷமாவது அவனை கண்டுபிடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். தைரியமா இருமா. நீ நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும். சரி. ஜாக்கிரதை. சரிம்மா. பத்திரமா இருமா. சரிம்மா. பாத்துக்கோ. சரி. வணக்கம் லால், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஜி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் லால். ஜி ஃபோன் பண்ணாலே ஏதாவது விஷயம் இருக்குமே. நம்ம சீசன் ஸ்டார்ட் ஆகனால சின்னதா ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன். கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறேன். வந்தா என்ன சரக்கு கொடுப்பீங்க? எல்லாம் நம்ம நாட்டு சரக்கு தான் லால். என்ஜாய் பண்ணிடுவோம். மாஸ்டர் வணக்கம். வணக்கம் வணக்கம். நம்ம பாக்ஸிங் சீசன் ஸ்டார்ட் ஆகறனால விருந்து வச்சிருக்கேன். வண்டி அனுப்புறேன். உங்க டீமோட எல்லாரும் வந்துருங்க. கட்டாயமா வந்துடுறோம். ஓகே மாஸ்டர். மற்றவங்க எல்லார்ட்டையும் சொல்லிடு. ஓகேண்ணா. என்னமாச்சு, இன்னைக்கு எதுவும் மீட்டர் மாட்டாது போல இருக்குது. கடவுள் நல்லவங்களை கை விட்டாலும் நம்மள கை விட மாட்டாங்க. ஒரு அது ஏதாவது மாட்டுண்டா. மச்சி மாட்டிக்கிச்சுடா. போலாம். என்ன சார் இப்படி வண்டி ஓட்டுறீங்க? பார்த்து வர கூடாதா? இவ்வளவு பெரிய வண்டி வருது, கண்ணு தெரியல. எவ்வளவு ஹார்ன் அடிக்கிற காரணம் வேலை. என்ன போய் பார்த்து வான்ற. ஏய் இரு, உள்ள இருந்து வர நீதான் ஏன் லெஃப்ட் ரைட் பார்த்து வரணும்? அத விட்டு இந்த பச்சை குழந்தை கிட்ட போய் கண்ணு தெரியல காது கேட்கல சொல்லுகிற. அவங்க மேல தப்பே இல்ல. என்ன மச்சான் நான் சொல்றது? நீ சொன்னா கரெக்ட் மச்சி. அது இல்லாம அவங்க எவ்வளவு அழகா இருக்கிறாங்க. அவங்கள போய் குறை சொல்ற? ஏய் மகா, சாரி சொல்லிட்டு கிளம்பலாம்டி. இருடி, என்ன இங்க நடக்குது? பாரு பலியாரம், அவங்க மேல தப்பே கிடையாது. என்ன மச்சி? ஓகே. அப்ப என் மேலதான் தப்புங்கறியா? ஏய் உருட்டி வச்ச சப்பாத்தி மாவே உன் மேலதான் தப்பே. டேய் கேசவா, தோப்பலாருக்கு 10 நாயாச்சுடா. ஐயோ சத்த இருமா, கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. ஏய் அங்க பாரியா, வண்டிலாம் ஸ்கிராட்ச் ஆயிக்குது, குழந்தைங்கலாம் அடி போட்டு இருக்குது. 2000 rupees மச்சான்ட ஃபைன் கொடுத்துட்டு கண்ணுல போடாம வண்டி எடுத்து ஓடிரு. 2000 என்ன அநியாயமா இருக்க? போலீஸ் ஃபோன் பண்றேன். போலீஸா? டேய் நின்றுங்க, கேளுறேன். சார் அவர் யாரு நினைச்சீங்க? பெரிய ரவுடி சார். ப்ளீஸ் ப்ளீஸ் சார், உள்ள வை சார். போன உள்ள வை சார். சார் உள்ள வை சார். சார் சொன்னா கேளு சார், உள்ள வை சார். ஐயோ பாட்டி, ஐயோ பாட்டி, அவரு கத்தி எடுத்தாருனா 10 பண்ண போறவங்கள பத்த போடாம விட மாட்டாரு பாட்டி. எப்படி டார்ச்சர் பண்றானுங்க? சொல்லுங்க பாட்டி. கேள்வி வேற அழுவுது, உண்மையில வேற தப்பு இல்லங்கிற. என்ன பண்ணலாம் இதுக்கு? ஏய் உன் லைசன்ஸ் இருக்குதா? இருக்கே. உன்கிட்ட இருக்கு. உன்கிட்ட இருக்குதா? இருக்கு. ஏய் கேவி, உன்கிட்ட லைசன்ஸ் இருக்குதா? கேசவா, என்ன இழவிடா இது? என்னதோ கேக்குறா, கொடுத்து தொலைடா.
சின்ன வண்டியில வந்த 2 பேர்ட்டுமே லைசென்ஸ் இருக்குது. இம்மாம் பெரிய வண்டியில வந்த உங்ககிட்ட மட்டும் தான் லைசென்ஸ் இருக்குது. ஆனா கேவிட்ட இல்லையே. இதுல இருந்தே ப்ரூவ் ஆச்சு உன் மேல தான் தப்புன்ட்டு. உங்க மேல தப்பே இல்ல. என்ன மச்சே? மச்சி எங்க அம்மா விட்டுரு. கொடுத்துட்டு அவகிட்ட நாயே அவர்தடா. ஏய் என்னடா யோசிக்காத பெருசு, அவருக்கு பிடிக்காது. தம்பியா நினைச்சு சொல்றேன், குடுத்துறியா? யோ ஒண்ணுன்னா பேய் இறங்குன்னு சொல்லுவாங்க பாட்டி. இது என்னடா கிணத்துல போட்டு கல்லு மாதிரி நிக்குது. குடுத்துரு பாட்டி. கோபப்படாதீங்க. நீங்க பணத்தை என்கிட்ட இருந்து புடுங்குறீங்க. நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிடுங்க. கரெக்டா இருக்குதா? ஏய் போயா போயா போயா. ஏங்க இருங்க. அதுக்குள்ள எங்க கிளம்பிட்டீங்க? வண்டிக்கு பெயிண்ட் கிட்டிங்கிறீங்களா பண்ணணும்ல. இந்தாங்க 1000 ரூபா வச்சுக்கோங்க. புடிங்க 1000 ரூபாங்க. ஜூஸ் குடிச்சிருங்க. ஜூஸ் குடிச்சிருங்க. வாங்குங்க. ஜூஸ் குடிச்சு போங்க. வாங்குங்க. என்னடா அது? இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கணும் மச்சி. குரல கொடுத்தாதான் புரிஞ்சுக்கிறேன். அதான் சமாளிச்சிட்டோம்ல. என்னடா டெல்லாயிட்ட? என்னடா இது? அந்த பணியாரத்துக்கிட்ட இவ்வளவு நேரம் பஞ்சாயத்து பண்ணி வெறும் 1000 ரூபாய்க்கு. இப்பவும் சொல்றேன், கடவுள் நல்லவங்களை கை விட்டாலும் விட்டுருவாரு. நமக்கு நல்லது செய்வாரா? பெருசா மாட்டேன்டா. வா வாங்க உள்ள போங்க. வாங்க பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் மாஸ்டர். வணக்கங்க. வாங்க மாஸ்டர், வாங்க. இந்த மாதிரி விருந்துன்னா பசங்களையும் கூட்டு வந்திருக்க மாட்டேன். இந்த மாதிரி வந்து சொன்னா நீங்களே வந்திருக்க மாட்டீங்க. அதனால தான் சொல்லல. பசங்க கெட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் கூத்துல ஒன்று கெட்ட மாட்டாங்க மாஸ்டர். உங்களுக்கு தேவையான சாப்பாடு, ஜூஸ் எல்லாம் உள்ள இருக்கு. நான் அதுக்கு சொல்ல. தம்பிங்களா வாங்க மாஸ்டர், எல்லாரும் வாங்க. டேய் இனிமேல் இந்த மாதிரி பார்ட்டியா பார்த்து உள்ள பூந்துடணும்டா. ஏமாச்சி அப்படி சொல்ற? பின்ன என்னடா, ஹோட்டல்ல பூந்து ஆளை தேத்தி உனக்கு பார்சல் வாங்கிட்டு வரதுக்குள்ள ஒரே தலைவலியா போயிருது. மச்சி முட்டை ஏன்டா இவ்வளவு தம்மா துண்டா இருக்குது? ஏய் முட்டா போடுற கோயில் தான் வழி தெரியும். உனக்கு என்ன ஒன்று சின்னதாகுது பெருசாகுது. நீ போட இதுக்கே இப்படின்னா உள்ள கலர் பாட்டில் ஆகுது. அதுல இருந்து போய் குடி. போட. सिला के सिलने गिरा के टकने डबा के रसला के सिरा के नाइसा पिटांगे साइजा तटांगे टबुकनु बूंद पुटा कोया पुट तटांगे वाना वची इला ये कलर बात पुट बीट जनलयु यक तबा बूटी पुट तेरुपानी के रांडा तेना वेटा केटा पया उडुमा ओटी के ना वंडू इला मोटा पया सिला के सिलने गिरा के टकने डबा के रसला के सिरा के नाइसा पिटांगे साइजा तटांगे टबुकनु बूंद पुटा कोया पुट तटांगे செம்மு சென்னை சிட்டி சிரிக்கி மாவா உனக்குதா ஜீவன ஷாக்கடிக்கும் அந்த இடம் எனக்குதா கோடி காசு மழை கொட்டுதடி உனக்குதா உள்ளம் துடிக்குதடி உனக்கடா எனக்குதா மொக்க போட்டு 10 கிலோ போயா வைப்பேன் நைஸா தொட்டு போட்டு அங்க இங்க கையா வைப்பேன் லைட்டா ஆசைப்பட்டு நெஞ்சுக்குள்ள ஒன்னா வைப்பேன் வெயிட்டா தந்து போட்டா புள்ளி மனா துள்ளி நிப்பேன் சிக்கனாக்கி சாக்கு மட்டனா பிரெடாக்கு சைஸா இருக்கும் என்ன தள்ளு வண்டி தட்டாக்கு ஓட்டா புடாக்கு கள்ளு மர படாக்கு உருட்டை பரட்டி என்ன இஞ்சி செடி சாராக்கு சால்ட்டு உப்ப போல என் உடம்ப அரைச்சு போட்ட ஊட்டி ஆப்பிள் அடைய போதட்ட கடிச்சு போட்ட सिला किया सिलने गिरा किया टकने डबा किरा सिला कियो सिरा किया नाइसा पिटा गया साइजा तटा गया डबुकनु बूंद पुटा कोया पुट तटा गया
திராட்சை பழ ரசமா என்ன இறுக்கி புழிஞ்சு புட்ட கட்டையோ சம கட்டனா சுட்ட ஏத்தி மாய்க்கி புட்ட முழுசா பக்க வந்து பேரஞ்சு ஓடி புட்ட பல்லகைய முத்தகில் தாய கட்டாய ஆடி புட்ட முத்தத்தை முத்தாக்கிய சத்தத்தை துட்டாக்கிய சரனு வெடிக்கு தடா ஒத்த வெடி துப்பாக்கிய நீயோ அழகு நானோ தலக்கு தப்புன்னு முச்சடக்கி எழு சோற பட்டாக்கு ஆசை வெள்ளத்துல வெறுவையில முழுக வச்ச கட்டிப்புடி வைத்தியமா நல்லா நீயும் பழக வச்ச சில்லா சிலாக்கிய சிலு சிலுக்கிராக்கிய டக்கு டக்கு டபாக்கிரா சிலாக்கியோ சிராக்கிய நைஸா பிட்டாங்க சைஸா தொட்டாங்க டொபுக்குன்னு ஊந்து புட்டா கொய்யா புட்டு தட்டாங்க வான உச்சியில என் கல்லற பார்த்து புட்டு வீட்டு ஜன்னலையும் எக்கு தப்பா பூட்டி புட்டு பெருப்பா நிக்கிறடா தென்னா விட்டா கெட்ட பையன் குடும்பா ஒட்டிக்கு நான் ஒண்ணும் எல்லாம் மொட்டை பையன் சில்லா சிலாக்கிய சிலுன்னு கிராக்கிய டக்குன்னு டபாக்கிரா சிலாக்கியோ சிராக்கிய நைஸா பிட்டாங்க சைஸா தொட்டாங்க தொபுக்குன்னு ஊந்து புட்டா கொய்யா புட்டு தட்டாங்க பாஜாரு நில்லையா என்ன உலக கலர் நடந்துங்குது அதெல்லாம் பார்க்காம போயினேங்கிற போயா வேஸ்டியா குடிகார பையல சாவச்சிரும் ஒண்ணு போயா யோ போயா நீ அப்படிதாங்கிற உங்க சிசினா அப்படிதாங்கிற பார்ட்டி வேஸ்ட் நடத்துறாங்க பார்ட்டி. இன்னும் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ண போட்டியா? போட்டேன். எத்தனை ட்ரெஸ் எண்ணி போட்டியா? இல்ல. காசு கொடுத்துருப்பல்ல? கொடுத்தேன். எத்தனை தடவை சொல்றேன் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ண போடும்போது எண்ணி கொடுன்னு. ஒருவேளை ஏதாவது மிஸ் ஆயிருந்தா என்ன பண்றது? சரி அலாரம் வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். எத்தனை மணிக்கு? 6 o'clock. சரி போனை கொடு. இது கூட நம்ப மாட்டியாடி? வர வர உன் சந்தேகத்துக்கு அளவே இல்லாம போச்சு மகா. கடைக்கார மேல சந்தேகம், பிச்சைக்காரி மேல சந்தேகம், வார்டன் மேம் மேல சந்தேகம், என் மேல சந்தேகம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் சொல்றேன் மகா, குடிகாரன் கூட கூட குடும்பம் நடத்திடலாம். ஆனா உன் கூட ரூம்ல ஒண்ணா இருக்க முடியாது சாமி. ஒழுங்கா அப்படியே சாப்பிட்டுருக்கலாம். அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு கடை வாட்டெல்லாம் கண்டெல்லாம் குடிச்சிட்டு கடைசியில மாஸ்டர் காண்டாய போனதான் மிச்சம். இப்போ வேறு வயிறு கவா கவானுது. மச்சி நீதான்டா சொல்லிக்கிற ஆண்டவன் நல்லவனை கைவிட்டாலும் நமக்கு சோறு போடுவான்ட்டு. நம்மள கைவிடவே மாட்டான் மச்சி. நமக்கு யாராவது மாட்டுவாங்க மச்சி. மச்சி யாரோ மாட்டிக்கிட்டாங்கடா. ஐயோ யாரா அது? மச்சி லால்ரா. லாலா போடா உன்னாக்கு. டேய் வெள்ள வராங்க விட்டு. ஏய் வாடா வாடா பக்கத்துல வாடா. ஆமா இந்த டைம்ல இங்க எங்க வந்துங்கற சொல்லு. ஊது ஊது வாயில ஊது. ஏய் அப்பா மட்டமான சர குடிச்சுக்கறான்டா. டேய் ஐயோ ஐயோ நீ ஊது. இது இது லால் குடியோட பெருங்குடி ஆக மாட்டேங்குதுடா. ஐயோ டேய் இவங்க எல்லாம் போடா குடிகாரங்களா இருப்பாங்க போடா. டேய் முள்ளடனால அட அப்பா குடிச்சிட்டு தான் வண்டி ஓட கூடாது ரூல்ஸ் இருக்குடா. டேய் அத மீறி ஏன்டா குடிச்சிக்கறாங்க? நீயும் குடிச்சிக்கற அவளும் குடிச்சிக்கற. ஏன்டா இப்படி பண்றீங்க? தயவு செய்து ஒரு 2000 ஃபைன் கொடுத்து கிளம்புங்கடா. டேய் கேக்க நீ யாரா? ஏய் என்ன யாரு கேட்டானா? டேய் அடிங்க. போலீஸ்க்கு ஃபோன் போடட்டுமா? போலீஸா? ஏய் போலீஸ் போலீஸ் இங்க எவ்வளவு கணக்குல யாரும் வராதீங்க. ஏய் 2000 குடுறா. டேய் 2000 குடுறா. கொடுக்க முடியாதுடா. 2000 கொடுக்க முடியாது. டேய் அச்சி டேய் இதோ போடுறா. டேய் ஐயோ போடுறா. டேய் ஐயோ ஐயோ என் ஃப்ரெண்ட கொண்டீங்களே. ஊருக்கு போறானே பூமிக்குள்ள போறானே. ஐயோ போச்சு என் ஃப்ரெண்ட் செத்துட்டா. என் ஃப்ரெண்ட கொண்டு கொலகார போவீங்களா? டேய் மச்சி திரும்பி வந்துட்ட. அவன் இடிச்ச இடியில அந்த கார்ல போய் செவுத்துல இடிச்சு ரிட்டர்ன் வந்துனுக்குறேன்டா. டேய் நீ இடிச்ச இல்ல அங்க போய் நீ வந்துடா. டேய் அப்பா டேய் நீ இடிச்ச இல்ல வாயில் வேற தோதுடா. டேய் அப்பா கீழா போட்டு வந்துருப்பா பாடி. டேய் 2000 குடுறா. டேய் ஏய் கொடுத்து தொலைடா. இருப்பா டேய் ஏய் எடுக்குதான்டா எடுக்குதான்டா. ஆளா விடுப்பா பகவான். அடேங்க அப்பா கேட்சிச்சுடா 2000 ரூபாய். கிளம்பு கிளம்பு. ஏய் ஏடா கூட்டம்? கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஏய் கிளம்பு. மகா என்ன? மகா என்னடி? இங்க ஒரு நிமிஷம் வாயேன்.
என்ன இப்போ? இதுல இருக்கிற போட்டோ எல்லாம் உங்க வீட்ல இருக்கிற போட்டோ தானே? கேக்குறேன்ல, சொல்லேன்டி. ஏய் மகா, என்னடி சொல்ற? அவ்வளோ பெரிய ஃபேமிலில பிறந்துட்டு இவ்வளோ சிம்பிளா இருக்க? சான்ஸே இல்ல மகா. உங்ககிட்ட இருக்கிற டைமண்ட் எத்தனையோ க்ரோஸ் போகும்னு நான் நெட்ல படிச்சிருக்கேன். 86 கேரட். வாவ், வாட் இஸ் சர்ப்ரைஸ் டி. ஏய் மகா, உன்கிட்ட தான் கேக்குறேன். ஏய் மகா, அத பத்தி எதுவும் என்கிட்ட கேட்காதடி. ஏன்? ஏன்னா அந்த டைமண்ட் எங்க கிட்ட இப்போ இல்ல. தருதலி தூங்கி நின்று. டேய், ராத்திரி போட்ட ஆட்ட கலப்பு தீரல உனக்கு. மாஸ்டர் நான் ஒண்ணும் பண்ணல மாஸ்டர். பொது இடத்துக்கு போனா ஒரு அடக்கம் வேணா உனக்கு? நைட் என்ன பண்ணன்னு தெரியாது நினைச்சியா எனக்கு? அது அதிகமாயிடுச்சு குமார் இவனுக்கு. டேய், லாலாண்ட போய் பிரச்சனை பண்ணிருக்கீங்க. ஏய், அடாவோட ஏன்டா அவன்கிட்ட காசு வாங்குனீங்க? டேய் குமார், இவனுக்கு 4 நாள் வாறு பிடிச்சாதான்டா சரியா வரும். புர்றா அவனை. போடா, எந்திரிச்சு போடா. என்ன முழிக்கிற? போடா, போடா. என்ன பாரு உனக்கு? எருமாடு தூங்குது பாரு. டேய், எந்திரா. உனக்கு ஒரு நாள் வச்சுக்கிறேன். உனக்கு வச்சுக்கிறேன். இருடா. அவனை இன்னைக்கு ஃபுல்லா ஓடி சாவனடா நீ. நானும் இவ்வளோ நாளாக கேட்கக்கூடாதுன்னு தான் பார்த்தேன். கேட்கல நான் தப்பாயிடும். மாஸ்டர், கொடுத்த கடனை கேட்காததும் வெச்ச பயிரை பார்க்காததும் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன் நீயா வந்து பேசுவேன். நீ என்னடான்னா கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கம்மன்னு நிற்கிற. அதனால தான் நானே உங்ககிட்ட பேச வேண்டியதாக போச்சு. நீ கேட்ட டைம் மேலே உனக்கு நிறைய டைம் கொடுத்துட்டேன். அது உனக்கே தெரியும். சீக்கிரம் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி பத்திரத்தை மீட்கிற வழியை பாரு. அப்புறம் என் மேலே வருத்தப்பட்டோ கோவப்பட்டோ ஒரு பிரயோஜனமும் இல்லை மணி.
வாசல் திறந்ததே வானம்பாடிகள் கொண்டாடுதே மீண்டும் காலம் பிறந்ததே மீசை ஒன்று தாயானதே வானம் வாசல் திறந்ததே வானம்பாடிகள் கொண்டாடுதே மீண்டும் காலம் பிறந்ததே மீசை ஒன்று தாயானதே வாழ்வோடு காணாத ஆனந்தம் வள்ளல் போல் நீ அள்ளி தந்தாயே உப்புக்கள் போல் வாழும் கூட்டத்தை வைரக்கல் நீயாக்க வந்தாயே தோளில் சாய்க்கும் தந்தை உன் நிழலும் சாயாது துரோணாச்சாரி நீதானே தோல்வி இனி ஏது குத்துறா குத்து வேலு வாடா குத்துறா வராது நீ போய் கோவில் சாப்பிடு போ குத்துறா மாதிரி குத்து நல்லா குத்து மாறி பையன் மேட்சுகளை ஏமாத்திட்டான் அவர் வந்து நிற்கிறாரு நல்லா பாரு அப்பதான் அவனுக்கு புத்தி வரும் வானம் வாசல் திறந்ததே வானம்பாடிகள் கொண்டாடுதே மீண்டும் காலம் பிறந்ததே மீசை ஒன்று தாயானதே மச்சி காலைல இருந்து உன்னை எங்களாண்டா தேடுறது என்கிட்ட கூட சொல்லாம இங்க வந்து உட்காந்து நிக்கிற நேடா அட விடுமச்சி இதுக்கு போய் அந்த ஆளுக்கு அவள் தான் நம்மள்ட்ட காசே இல்லைனாலும் எப்படி எல்லாம் ரிஸ்க் எடுத்து டிஃபன் வந்து கொடுத்துருப்போம் அதெல்லாம் நக்கி நக்கி துண்டு கொஞ்சம் கூட நன்றி இல்லாம நம்ம தான் நன்றிலாம் நடந்துக்கிட்டோம் அந்த ஆள் இல்ல நம்மளுக்கு கேட்கறதுக்கு நாதியே இல்லடா எப்பவும் அட்டு கூட சேர்ந்து மட்ட கேஸ் உள்ள போயிருப்பா மொத்தத்துல அந்த ஆளுக்கு பிடிக்காத செஞ்சதே நம்ம தப்பு நீ எப்பவும் மாஸ்டர் குறை சொல்லாத ஏய் மச்சி டேய் நில்றா ரேணு இங்க பாரு. என்னடி இங்க வாயே. இரு வரேன். சொல்லுடி. இந்த போட்டோ பாருடி. என்ன இந்த போட்டோல கபடியில ஜெயிச்ச டீமுக்கு கப் கொடுத்திருக்காங்க. அந்த கப் கொடுக்கறவனை பாரு. அவன் தான் தேவராஜ். என் தாத்தாவை ஏமாத்தி சதி பண்ணி என் குடும்ப சொத்து எல்லாத்தையும் பொடிக்கிட்டான் பாவி. என் குடும்பத்துக்கு அடையாளமா இருந்தது அது ஒரே ஒரு டைமண்ட் தான். என் அப்பாவை கொண்டு அந்த டைமண்ட் எடுத்துட்டு போயிட்டான். கவலைப்படாத மகா, அவனை கண்டுபிடிச்சு அவன் கிட்ட இருந்து நம்ம டைமண்டை வாங்கிடலாம். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். என்னடா வேலு மாஸ்டர் என்னவா அவனுக்கு மதியானத்துல இருந்து மூஞ்சிய வாந்துக்கு தூக்கி வச்சிருக்கான். மூஞ்செல்லாம் ஒன்னும் தூக்கி வச்சுன்னு இல்ல எப்பவும் போலதான் இருக்கிறேன். நான் பண்ணது தப்பு தான் ஒத்துக்கிறேன். அதுக்காக நீங்க என்ன செருப்பால் அடிங்க நான் வாங்கிக்கிறேன். அதை விட்டுட்டு குமாரனை விட்டு பனிஷ்மெண்ட் சொல்லி என்ன அடிச்சதுதான் என்னால தாங்க முடியல மாஸ்டர். அதுக்கு உதவி இடத்துக்கு போன ஒரு அடக்கம் வேணாம். இப்ப சொல்றேன்டா, குமார் அடிச்சாலும் ஒண்ணுதான், நான் அடிச்சாலும் ஒண்ணுதான். ஒன்னே ஒண்ணு நினைப்புல வச்சுக்கோ, குமார் என் பரம்பரைடா, என் கத்திடா. அவன் ஒருத்தன் கத்தி சாணம் பிடிக்கிறான்னா சும்மா இல்லடா, அது வேலை இருக்கிற அர்த்தம்டா. போய் சாப்பிட்டு படுங்கடா. ஏய் கத்தியாமா கத்தி கத்திய விடாம சாணம் பிடிச்சா ஒரு நாளைக்கு தேஞ்சு போடும் தெரியுமா? எனக்கு என்ன கஷ்டம்னா மாஸ்டர் ஒரு நியாயமானா இருந்தா மாஸ்டர் ஒரு நீதிமான் தான், ஒரு டவுட்டும் இல்ல. குமார் அண்ணன் பெரிய கத்தின்னு சொன்னாரு, பரவாயில்ல அவர் சீனியர் ஒத்துக்கிறேன். உன்னை சின்ன கத்தின்னு கூட வேணாம், அட்லீஸ்ட் ஒரு பேனா கத்தினா சொல்லிக்கலாம்ல. வாடா பசிக்குது. ஆட்டையை போட்டுடலாமா? போடுவோம். ஏய் முட்டையை வாயிடாங்க. நானே ஆள் போற கேப்ல ஆட்டோ ஓட்டுறவன். இல்ல மச்சி, சோத்துல இருக்கிறியே முட்டை சாப்பிட மாட்டேன்னு நினைச்சேன்.
உன் முட்டைக்கு ஆசைப்பட்டு என் முட்டையை சேர்ந்து போகுது. என்னமாச்சு? என்னன்னு தெரியலங்க, திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இங்க பக்கத்துல ஏதாவது மெக்கானிக் ஷெட் இருக்கா? மெயின் ரோட்ல லெஃப்ட் திரும்பி ரைட் திரும்பினா ஒரு மெக்கானிக் ஷெட் இருக்குது. ஆனா ரொம்ப தொலைவாச்சேம்மா, உன்னால தள்ளிட்டு போக முடியுமா? பரவாயில்லைங்க, நான் போய்க்கிறேன். தேங்க்ஸ். என்னம்மா நீ? டேய் மாரி மாஸ்டர், அந்த பொண்ணு வண்டி ரிப்பேர் ஆயிச்சாண்டா. அந்த மெயின் ரோட்ல அந்த 4 பேர் என்ன? அவன் ஆதி. அவன் ஷெட்ல அந்த வண்டி விட்டு வா போ. சரி சொல்லி மாஸ்டர். விட்டு வா போ. ஐயோ, இந்த பொண்ணா? இவனா? ஐயோ, நல்ல வேலை மாஸ்டர் போயிட்டாரு. கொஞ்சம் தள்ளுங்க. அம்மா, அவர் யாரு? உங்களோட அப்பாவா? அப்பா மாதிரி எல்லாமே அவரு தாங்க. அப்ப அவரும் பெரிய ரவுடின்னு சொல்லுங்க. ஐயோ, என்னங்க அன்னைக்கு ரோட்ல நடந்த மனசு வச்சுட்டு பேசுறீங்களா? எப்பமாவது இந்த பக்கம் வந்தாலும் மாஸ்டரை பார்த்தாலும் சொல்ற போறீங்க. அப்புறம் அவ்வளவுதான் என் கதி. ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து வார் பிடிச்சிடுவாருங்க. அப்போ நீங்க ரவுடி இல்லையா? ஏங்க, என் மூஞ்ச பார்த்தா ரவுடி மாதிரியாங்க இருக்கு. நான் பாக்ஸருங்க, அவர் என் மாஸ்டருங்க. அப்போ இன்னைக்கு அவ்ளோ தைரியமா? அதெல்லாம் டைமிங்ல வருதுங்க, அதை அப்படியே விட்டுருங்க. என்னங்க நீங்க என்ன பத்தியே கேட்டுனுக்குறீங்க? உங்களை போய் சொல்லுங்க பார்க்கலாம். என் பேரு மகா, நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றேன். ஆதி, வண்டி ஸ்டார்ட் ஆகல, என்னன்னு பாருடா. பாக்குறேண்ணா. சீக்கிரமா வாடா. என்னங்க உங்க பேங்க அது? ஆமா. இந்தாங்க பேக் வச்சுக்கோங்க. அப்ப நான் கிளம்புறேங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்னங்க தேங்க்ஸ்? தேங்க்ஸ் வச்சு என்னங்க பண்றது? ஒரு குவார்டர் வாங்க முடியுமா? குவார்டர் பிரியாணிங்க. அதை விடுங்க, 4 இட்லியாவது வாங்க முடியுமா? உங்களுக்கே புரியணுங்க. ஒரு 100 ரூபா கொடுங்க. எடுங்க எடுங்க. எடுங்க 100 ரூபா. நான் கிளம்புறேன். அந்த பக்கம் வந்தா மாஸ்டர் சொல்ற போறீங்க. பார்த்து வீட்டுக்கு போங்க. பாய். இன்னும் இதை பத்தி நான் நிறைய டீடைல்ஸா நீ கூகுள்ல சர்ச் பண்ணினா உனக்கு கிடைக்கும். நான் பார்த்திருக்கேன். நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. மகா, என்னடி? உனக்கு ஒரு குட் நியூஸ். அந்த தேவராஜ பிடிக்க நமக்கு சீக்ரெட் ஏஜென்ட்டோட ஃபோன் நம்பர் கிடைச்சிருக்கு. இங்க பாரு. அப்படியாடி? சீக்கிரமா அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிடி. ஓகே. பணம் வேணான்னு சொல்லிட்ட. உழைக்க தெரியாத ஆளியா நீ? தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோட்டி பாட்ட கூட்டிகன். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மனுஷன் கோடி கஷ்டப்படுறது சாப்பாட்டுக்கு தான். சரி, சாப்பாட்டை விடு. வெந்தத வேகாதத தின்னுட்டு போலான்னு வை. மனுஷன் பகல் ஃபுல்லா உடைக்கிறதும் அதை பத்தியே நினைக்கிறதும் எவ்வளவு டயர்டா இருக்கும் தெரியுமா? அப்படி நீ கிட்டத்தட்ட 46 வருஷமா உழைக்கிற, கஷ்டப்படுற. இதுக்கு மேலேயாவது ராத்திரி நேரத்துல நீ நிம்மதியா தூங்கணும். அதான் என் ஆசை. அதுக்கு ஒரு நல்ல கட்டிலு, மெத்த, ஒரு ஏசி மிஷினு அதெல்லாம் வேணும். நான் உனக்கு தரேன். உனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன். ஐயா, நான் சூதாடி தான். பெட்டிங்ல என்ன நம்பி என் கண்ணுக்கே தெரியாம பல பேர் பணத்தை கட்டானுங்க. அவங்க கட்டின பணத்தை ஜெயிச்சு டபுள் ஆக்கி தரணும். அதுல எனக்கு %. அதான் என் தொழில். என்னைக்குமே அவங்க பணத்தை ஏமாத்த நினைச்சதில்ல. தொழில சுத்தமா இருப்பேன். வர மேட்ச்ல என் ஆளை நான் இறக்குறேன். எதிரியா உன் ஆளை நீ இறக்கு. உன் ஆளு நான் கொட்டாய் விடணும். என்னடா அவன் பெட்டிங் வேலைய நம்ம கிட்டே கட்டான்னு பாக்குறியா? நீ ரெஃபரியா அந்த எல்லா மேட்ச்லயும் பெட்டிங் நடந்தது. மணி, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இதுக்கப்புறம் நிம்மதியா தூங்குவேன். அந்த ஆள் கிட்ட நீங்க ஏன் இவ்வளவு இறங்கி பேசுறீங்க பாஸ்? அந்த ஆளுக்கு பாக்ஸிங்ல நல்ல பேர். அதுவும் இல்லாம சென்னையில மும்பையில இருக்க ரவுடிங்கள்ல பல பேர் இவர்கிட்ட பாக்ஸிங் கத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாடி. எவ்வளவு நேரம் ஆகுது? எப்பதான் அவர் வருவாரு?
வந்துட்டாரு. நான் சொன்னல ஜி இவர்தான். ஹலோ சார். ரேணு உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா. அதனால தான் உங்களை பார்க்க இங்க வர சொன்னேன். நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? இவன் தான் தேவராஜ். கேள்விப்பட்டிருக்கேன். இவனால என்ன பிரச்சனை? இவனால எனக்கு என்ன பிரச்சனைன்னு அப்புறமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இவனை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு வேணும். இவன் எங்க போறான், யார் யாரை மீட் பண்றான், எல்லாத்தையுமே நீங்க எனக்கு அப்டேட் பண்ணணும். இதான் என்னோட கார்டு. நீங்க எனி டைம் எனக்கு கால் பண்ணலாம். இந்தாங்க உங்க அட்வான்ஸ். தேங்க்ஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. நம்மளுக்குள்ளேயே தான் இருக்கணும். ரொம்ப சீக்கிரட்டா இருக்கணும். ஓகே மேடம். அப்ப நான் கிளம்புறேன். பை. இவனை நம்பலாமா? டேய் குமார், மாஸ்டர் டைம் ஆச்சு, நீ வீட்டுக்கு போ. சரிங்க மாஸ்டர். இவ்வளவு நேரம் ஆகுது. டேய் மாறி, ஆட்டோ பிடிச்சிட்டு வாடா. சரி மாஸ்டர். வாங்க மாஸ்டர், உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மாஸ்டர், இன்னைக்கு என்ன பாக்ஸிங் மேட்ச் என்ன? என்ன தம்பி இப்படி பேசுற? உனக்கு எதுவும் தெரியாதா? நீ தான் மேட்ச் ஆட போற. சீக்கிரம் போய் ரெடி ஆகிற வேலையை பாரு. மாஸ்டர் மாறி சொல்றாருல, போய் ரெடியாக போட. என்ன மாஸ்டர், உங்கள்கிட்ட சொல்லி கூட்டணும் இல்லையா? என்ன இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க நினைக்கிறதா நடக்கும். சரி வாங்க போலாம். கமான் வாங்க. Start.
you, okay? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அண்ணா கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. நீங்க எப்படிங்க? உங்க பாக்ஸிங் பார்க்க தான் வந்தேன். சூப்பரா பண்ணீங்க, சான்ஸே இல்ல. ஏங்க நானே பாக்ஸிங் பண்ண போறேன்னு இங்க வந்தா எனக்கே தெரியும். அதுக்குள்ள உங்களுக்கு எப்படிங்க? அதெல்லாம் விடுங்க, சீக்ரெட். ஆனா நீங்க ஜெயிச்சீங்கல்ல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கங்க்ராட்ஸ். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. மச்சி இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்த? என்ன வெயிக்கிது பிடிச்சிச்சா? டேய் டேய் மச்சி. என்ன மச்சி இப்பதான் சாப்பிடுற? ஆமாண்டா, இவ்வளவு நேரம் நீ எங்கடா போயிருந்த? பாக்ஸிங் மேட்ச் மச்சி. மேட்சா? ஆமாண்டா, மாஸ்டர் கூட்டு போயிருந்தாரு. அங்க போய் பார்த்தா எதிரி பயங்கரமா ஜைஜாண்டிக்கா இருந்தான். திடீர்னு மாஸ்டர் என்ன இருக்குன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரா? ஆமாடா, எதிரி பாக்குறதுக்கு பவரா பயங்கரமா இருந்தான்டா. ஆனா வெறும் மாப்பு தான். முதல் ரவுண்ட்லயே முடிச்சிட்டோம்ல. எப்படியோ மாஸ்டர் பேரை காப்பாத்திட்ட மச்சி. அது போதும். தெரியும் மச்சி. அத விடு மச்சி, மேட்ச் பாக்குறதுக்கு அந்த மகா பொண்ணு வந்திருந்தா போல. மேடம் அவங்க இவங்க எல்லாம் போய் இப்ப பொண்ணு ஆயிடுச்சா? நிலாவை பாரு, எவ்வளவு அழகா இருக்கு. வா. இல்லையே, எப்பயும் போல ரவுண்டா தான் இருக்குது. நிலாவை பார்த்தா எனக்கே கவிதை எழுதணும்னு தோணுதுடா. அவ்வளவு அழகா இருக்கு. கவிதையா? ஏன் மச்சி, எப்பவும் இந்த வானத்தை பார்த்து படுத்தா இந்த நிலா வேற கரும கண்ணு கூசுன்னு கவுந்தடிச்சு படுத்துப்ப. இன்னைக்கு என்ன மச்சி? மேட்ச் முடிச்சுட்டு வரும்போது என் முன்னாடி ஒரு ஆட்டோ சர்றன்னு வந்து நின்னுச்சு மச்சி. ஆட்டா தானே வந்தது, நம்ம ராக்கெட் வந்து பில்டப் கொடுக்குற. அதுல இருந்து மகா. ஓ, பொண்ணுங்கிறது போய் இப்ப மகா ஆயிடுச்சா? சொல்றத கேளு மச்சி. மகா ஆட்டோல இருந்து இறங்கி என்ன விஷ் பண்ணிட்டு திரும்பி போகும்போது ஒரு பார்வை பார்த்தா மச்சி. அன்னைக்கு பஞ்சாயத்து பண்ணோம், அன்னைக்கு பார்த்தா. அப்புறம் மெக்கானிக் செட்டுக்கு வண்டி தள்ளு போனியே, அன்னைக்கும் பார்த்தா. அது மாதிரி இன்னைக்கும் பார்த்துருப்பா. அப்ப பார்த்ததெல்லாம் ஒரு மேட்ரே இல்ல மச்சி. இப்போ பார்த்தா போற ஒரு பார்வை. இன்னைக்கு அவ பார்த்த பார்வை இருக்குது. 4 ஹெவி வெயிட் பாக்ஸரை ஒரே பஞ்சில் நாக் அவுட் பண்ண மாதிரி இருந்துச்சு மச்சி. ஆமா, ஆட்டோல ஏறும்போது அவ உன்னை திரும்பி பார்த்தான்னு சொன்னால, அது வேற ஒண்ணும் இல்ல மச்சி. உன் மூஞ்சி இருட்டுல சரியா தெரிஞ்சிருக்காது, அதான் உத்து பார்த்திருப்பா. அது இல்ல மச்சி, ஆட்டோல ஏறும்போது அவ ஏன் மச்சி என்ன திரும்பி பார்த்தா? டேய், நாளைக்கு நேரா பார்த்து கேட்டு சொல்றேன்டா. இப்ப தூங்கு மச்சி. எனக்கு தூக்கம் வரல மச்சி. எனக்கு தூக்கம் வருதுடா. ஏய் மாஸ்டர், மாஸ்டர் தூங்குடா. ஹலோ, யாரும் யாரும் இங்க யாரும் பார்க்க மேல முடியாது. வந்து பாக்கறியா? இல்ல இல்ல, மேல தான் இருக்காங்க. நான் போய் பார்க்கணும். அப்போ இல்ல இல்ல, நாட் அலௌட். யோ, என்ன லுங்கி? இல்ல. இதா லுங்கி தான பிரச்சனை. இதா பே. ஹலோ ஹலோ லுங்கி. ஹலோ ஹலோ. சரிங்க சார். இங்க பீஸ் ஆகுது. சார் சார் சார்,
நான் நீங்க யாரு? உங்களுக்கு யாரை பார்க்கணும்? மகாப்பன் வர சொல். இல்ல மகானா இங்க நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க சார். உங்களுக்கு யார் வேணும்? ஆ இருக்கிற எல்லா மகாப்பனையும் வர சொல், நான் பாத்துக்கிறேன். சரி உட்காருங்க சார். ஹலோ மகா, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. ஓகே. நேத்து ராத்திரி ஆட்டோல போகும்போது மாதிரி பாத்தீங்களா? ஆமா பார்த்தேன். ராத்திரி முழுக்க தூங்க கூட உயிரோட எடுத்துட்டு தெரியுமா? நீங்க ஏன் அவனை பாத்தீங்க? ஏன் பாத்தீங்கன்னா சும்மா தான் பார்த்தேன். சும்மா பாத்தீங்களா? உன்ன மாதிரி பொண்ணுங்க ஒரு பையனை சும்மா பாப்பீங்க, அப்புறம் என்ன மாதிரி பசங்க அவங்ககிட்ட மாட்டி நிமிஷம் பண்ணும். அதானே உங்க ஆசை? நீ போ, நான் பேசி அனுப்புறேன். ஏய் ஏய் வேலு 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 வேலு. Look Mr. Velu, Mari is the match winner. Maha is very happy. Please do not misunderstand. This is office. Do not create problem here. Problem is your problem, not Maha problem. Okay? Please just go now. அதெல்லாம் ஓகே, நீங்க சொல்றது சரிதான், ஒத்துக்கிறேன். ஆனா நேத்து ராத்திரி ஆட்டோல போகும்போது ஏன் அவனை பார்த்தாங்கோ? நம்ம வச்சு கழுத்தறுத்துட்டான். நான் அன்னைக்கே சொன்னல. ரொம்ப சாமர்த்தியமா ஆட்டம் ஆடிட்டலடா மணி. ஒரு சின்ன பையனை வச்சு என் கழுத்தறுத்துட்ட. உனக்கு என்னடா கெடுதல் பண்ண? அப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கலங்க. போதும் மணி, இனி ஒரு பையன் என்னை நம்பி பணத்தை கட்ட மாட்டான். உன்னை நம்பினதுனால என் மானம் மரியாதை எல்லாம் போச்சு. மன்னிக்கணுங்க. முடியாது மணி. நீ யாருன்னு காமிச்சிட்ட, நான் யாருன்னு காட்ட வேணா? ஃபைனலா ஒரு மேட்ச் வச்சுக்கோ. உன் ஆளு நீயே இருக்கு, என் ஆளு நான் இருக்கிறேன். உன் ஆளு ஜெயிச்சிட்டேன்னா என்னுடைய பணம், சூது, பெட்டிங் எல்லாத்தையும் தெரிஞ்சிடறேன். அது என் ஆளு ஜெயிச்சிட்டேன்னா உன் பாக்ஸிங் கோட்டு, பாக்ஸிங் தொழில் எல்லாத்தையும் விட்டணும். அப்புறம் இந்த பரம்பரை அந்த பரம்பரைன்னு சொல்லிட்டு தெரியக்கூடாது. பெட்டுக்கு ரெடியாரு மணி. கறிக்கடை பாய் பாத்தியாடா, மட்டனை தங்கம் மாதிரி எடை போடுறான். அவன் என்னடா பண்ணுவான், விலைவாசி அப்படி. இருந்தாலும் ஒரு ஆள் தராதவங்க பார்க்க வேணாம், நம்ம கிட்ட இப்படி பண்ணிட்டானேடா. ஒரு நாள் அவன் ஆட்டு தெரியாம மறுத்துறான்டா. சி குமாரனுக்குலாம் வேலை செய்யணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை மச்சி. ஏதோ மாஸ்டர் சொன்னார் தான் இதெல்லாம் பண்ணிக்கிறேன். எக்கோ பாப்பா மாரே, எப்படிக்கா இருக்க? ஏதோ இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேங்க்கா. இந்த அக்கா பிடிக்கா வந்துட்டானுங்க. தின்னுபிட்டு திண்ணையில படுங்கடானா தெருவில் தான் உருளுவோன்னு அலைகிற பசங்க. போதா குறைக்கி பாசிங்குன்னு என் பிள்ளையும் கெடுக்கிறாங்க. அது கிடக்குது, அதுக்கு வேற வேலை இல்லை. சரி, நீ எப்பக்கா வந்த? குமார் நான் சொல்லவே இல்லையே. நான் நல்லபடியா வந்திருந்தா சொல்லியிருப்பேன் என் தம்பி. ஏன்க்கா அப்படி பேசுற? மாமாவோட ஏதாவது பிரச்சனையா? நான் வேணா பேசி சால்வ் பண்ணுவா. இப்போதைக்கு உங்ககிட்ட 5,000 நகையும் 50,000 ரூபாய் பணமும் இருந்தா போய் பேசு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னக்கா இதுக்கு போய் அவனை அமிச்சிட்டாரு மாமா? அதை விடுறா, இருந்து 4 இட்லி சாப்பிட்டு போடா. இருக்கட்டும்க்கா, நிறைய வேலை இருக்குது. தெருவா சுத்துற நாய்களுக்கு உட்கார்றதுக்கு நேரம் இல்லையா? அந்த கிழவிக்கு ஒரு வேலை இல்லை, நீ சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க, நான் போய் துணி காய வச்சுட்டு வரேனே. சரிக்கா, சாம்பார் ஊத்துறா. டேய் போதும்டா, தட்டு தேஞ்சிர போகுது. மச்சி, சாம்பார் வேற நல்லா இருக்குது, இன்னும் 2 இட்லி துண்டு வரனே. நான் சொன்னா நீ கேட்க மாட்ட. கேள்வி கிட்ட வாங்கி கேட்டாதான் உனக்கு தெரியும். கேவிட்ட எப்படி இட்லி கேட்கலாம்? அம்மா, என்ன தட்டு அருமையா இருக்குது, எங்க வாங்குனீங்க? அதுவா, இந்த காலி குண்டா எங்க வாங்கினதோ அங்க வாங்கினது. இட்லி கேக்குற ஐடியாவை பத்தியா? ஏண்டி ஒரு மாதிரி டல்லா இருக்க? நீ மாறிய தானே லவ் பண்ற? ஆமா,
அப்ப நீ அவன் கிட்ட போய் சொல்லலாம்ல. இல்லடி இப்ப வேண்டாம். சரி, அவன் கிட்ட போய் டைமண்ட் பத்தி சொல்லி ஹெல்ப் கேட்கலாம்ல. மாறி கூட பழகுற ஒவ்வொருத்தரும் அவனை ஒவ்வொரு விதமா ஏமாத்திருக்காங்க. நானும் அதுக்காக தான் கூட பழகுறேன்னு அவன் நினைச்சிட்டான்னா அப்ப அந்த டைமண்ட் உன் கைக்கு எப்படிதான் கிடைக்கும்? அப்பா என்ன பாருங்கப்பா. அப்பா பாருங்கப்பா. ஏ குமார், இந்த பாக்ஸிங்காக நான் எவ்வளவு இழந்திருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன், சந்தோஷமும் பட்டிருக்கேன். ஒரு நாள் பணத்துக்கு ஆசைப்படுறது கிடையாது. இதை நான் தொழிலா பார்க்கல, தர்மமா பார்க்கறேன்டா. என் பாக்ஸிங்க்கும் என் வாழ்க்கைக்கும் இதுக்கெல்லாம் முடிவு கட்டுற மாதிரி அவன் நாள் குறிச்சிட்டான்டா. குமாரே, நான் ஒன்ன இருக்கிறேன்டா. அவன் ஆளை நீ தான் சாய்க்கணும். சாய்க்கிறேன் மாஸ்டர். ஒரு மேட்சே ஜெயிச்சு கொடுத்துருக்குற மாஸ்டர், ஒரு வார்த்தை இதை பத்தி பேசினாரா பாடுறா. மாஸ்டர் குறை சொல்லக்கூடாதுன்னு எத்தனை வாட்டரா சொல்லிக்கிறேன். மனசு கேட்கல மச்சி. அவருக்கு தெரியும் என்னை பத்தி. நீ மூடிட்டு வா. சர்ரா, இந்த மேட்ச்ல அவர் உன் பேரை சொல்லுவான்ல. குமாரன் தான் அவருக்கு எப்பவுமே வசதி. நம்ம எப்பவுமே மட்டம் தான். மட்டமாவே இருந்துட்டு போலாம் விடு மச்சி. பசி எடுக்குதுடா. சார் என்ன சாப்பிட்றீங்க? சாருங்கள்ட்ட கேளுப்பா, ரொம்ப பசியா இருக்காங்க. நீங்க என்ன சார் சாப்பிட்றீங்க? முதல்ல சார கேளுப்பா. சார், அவரை கேட்டா உங்களை சொல்றாரு, உங்களை கேட்டா அவரை சொல்றீங்க. இப்போ நான் சொல்றேன், ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு தந்தூரி சிக்கன், ஒரு எக்ஸ்ட்ரா முட்டை. இது எனக்கு. சார் உங்களுக்கு? நான் மட்டும் என்னப்பா கேட்க போறேன். சார் சொன்னதை எனக்கும் கொடுத்துரு. முதல்ல சார கேளுப்பா. அவருக்கு என்ன வேணும்னு கேளுப்பா. சொல்லுங்க. எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட கொடுத்துரு. ஒரு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி பார்சல் சாப்பிடும் போதே கொடுத்துரு. ஓகே சார். மச்சி, நம்ம பேசுற டயலாக் ஒண்ணு விடாம பேசுறான்டா. மச்சி, நீ ஒன்றும் கவலைப்படாதடா. இந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி திருவள்ளுவர் நமக்குன்னே ஒரு குறள் எழுதிக்கிறாரு. எண்ணி துணிய கருமாந்திரம், துணிந்த பின் எண்ணுவது வேஸ்ட். மச்சி, அவன் ஒரு பிரியாணி தான் ஆர்டர் பண்ணிக்கிறான். அவன் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நம்ம சாப்பிட்டு எஸ்கேப் ஆயிடணும் மச்சி. அங்க பாரா. என்ன மச்சி இது? நம்மளோட காஞ்சு போயிருப்பான் போல. நான் தான் அப்பவே சொன்னலடா, நம்மளுக்குலாம் நான்வெஜ் ஹோட்டல்ல டைமிங் செட் ஆகாதுன்னு. முதல்ல சாப்பிடலாம்டா, அப்புறம் யோசிக்கலாம். சார் உங்க பில். ஏப்பா, சாப்பிட்டு பில்லு கொடுக்கலாம் என்ன பண்ணுவீங்க? ஒரு மாசத்துக்கு எங்கேயும் சாப்பிடாத மாதிரி வாயை வச்சிருவோம். அதெல்லாம் பாவம்பா, தப்புப்பா, விட்டுருப்பா. அந்த டேபிளுக்கு. சரிங்க மணி, 3வது டேபிள் காசு வந்துருச்சுப்பா. அண்ணே, உங்க பில் அந்த மேடம் பே பண்ணிட்டாங்க. ஏங்க, நாங்க சாப்பிட்டதுக்கு நீங்க எங்க பில் பே பண்ணீங்க? ஒரு சின்ன ஹெல்ப், அவ்வளவுதான். அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காதுங்க. மச்சி, அவங்க கொடுத்த காசு திருப்பி குடுறா. சரி, இந்த காசு கொடுத்துருங்க. முதல்ல ஏன் துட்டு கொடுத்தீங்க அத சொல்லுங்க. தோணுச்சு பண்ண, அவ்வளவுதான். என்னது? நல்ல வேலை மச்சி, அந்த பொண்ணு பில்லு கட்டலன்னு வையே, நம்ம வாயி. மாஸ்டர் பண்ண தப்ப நீ மாறிக்கிட்ட சொல்லிருக்கலாம் மகா. அது நான் சொல்லியிருந்தேன்னா பாவம் மாறி அதை தாங்கிருக்கவே மாட்டான். அது மட்டும் இல்ல, அவன் யாருக்காகவும் மாஸ்டரை விட்டு கொடுக்க தயாரா இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா, அவன் ரொம்ப நல்ல டைப். அப்படியா மேடம்? நீங்க தனியா உட்காந்து ஃபீல் பண்ணுங்க, நான் வெளியில போயிட்டு வரேன். மழை
தவிப்புகள் கொஞ்சம் சுகமான சோதனை கொஞ்சம் சொல்லாத தவிப்புகள் கொஞ்சம் இது என்ன அறிகுறி என்று யாரிடம் கேட்பேன் நானடா. மழைக்காலமா வெயில் காலமா மனதில் ஒரு ரகசிய மாற்றம். பூக்காலமா புயல் காலமா புத்திக்குள்ளே மின்மினி கூட்டம். காற்றாலை மின்சாரம் கண்ணோடு கண்டேனே. கால் கொண்ட பூவே உன் கனவில் வாழ்ந்தேனே. பெண் என்ற மின்காந்தம் உந்துருவம் பார்த்தேனே. 2 நிமிடம் உன்னை மறந்தால் இதயம் வேர்த்தேனே. தாய் பாசவாசம் உன் காற்றில் வீசும். நிலமுள்ள காலோ நீங்காத நேசம். உன் பேரடா நான் கேட்கும் தாலாட்டு. இதயத்தில் இது என்ன இதமான புது காய்ச்சல். என்றைக்கும் இல்லாமல் இன்று கண்டேனே. கண்ணுக்கு இன்றென்ன காற்றோடு எது நீச்சல். சொல் பேச்சு கேட்காமல் நீந்த கண்டேனே. இமை வந்து சேரும் தூக்கத்தை கொன்று இசை ஞானி பாடல் கேட்கின்ற நின்று. உணராதடா விண்ணோடு நான் பறந்தேனே. மழைக்காலமா வெயில் காலமா மனதில் ஒரு ரகசிய மாற்றம். பூக்காலமா புயல் காலமா புத்திக்குள்ளே மின்மினி கூட்டம். இனிதான வேதனை கொஞ்சம் இளமாலை இம்சைகள் கொஞ்சம் சுகமான சோதனை கொஞ்சம் சொல்லாத தவிப்புகள் கொஞ்சம். இது என்ன சூழ்நிலை என்று யாரிடம் கேட்பேன் நானடி. என்னடா அது? கிஞ்சிச்சு. டேய் மாஸ்டர், நான் மேட்ச்சுக்கு போறேன். வரதுக்கு லேட் ஆகும். சரி. எனக்காக வெயிட் பண்ணாதீங்க. சரி மாஸ்டர். சாப்பிட்டு போட்டுங்க. யாரா அவன்? பாக்ஸிங் கத்துருமா மாஸ்டர், உங்களை பார்த்துட்டு போகணும்னு. டேய் இத்தனை வருஷம் கூட தானே இருக்கீங்க. ஆளை பார்த்தா தெரிய வேணாம் யாரு கத்துப்பாங்க கத்துக்க மாட்டாங்கன்ட்டு. எவ்வளவோ சொல்லிட்டேன் மாஸ்டர், கேட்க மாட்டாரு. இதெல்லாம் கூட சொல்லி இருப்பாங்க. இதெல்லாம் சொல்லி அனுப்பு. வணக்கம் மாஸ்டர். ஓகே ஓகே. பசங்கிட்ட சொல்லியிருக்கேன், பார்த்து ஃபாலோ பண்ணிக்கமா. சரிங்க மாஸ்டர். சரிடா மச்சி, பார்க்கவே பாமாகுது. அதான் பக்கமா சொல்லி அனுப்பட்டுமா? நைட்டு துண்டு இருக்குதா? அங்க நிக்கிறான் பார் கடலாம, அவனை தான் இன்னைக்கு மசாலா ரெடி பண்ணவா? நீ மூடிட்டு இருந்தாலே போதும். பாஸ், உங்க மேட்டர் மாஸ்டர்ட்ட பேசியாச்சு. கொஞ்சம் செலவாமே, பரவாயில்லையா? பரவாயில்ல பாஸ். இந்தாங்க. ஏய் மாஸ்டர் எவ்வளவு பெரிய ஆளு. 1000 ரூபா கொடுங்க பாஸ். ஓகே பாஸ். எடுங்க பாஸ். அடுத்த வாரத்துல நீங்க கிளாஸ்க்கு வரலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சில டெஸ்ட் இருக்கு பாஸ். என்ன டெஸ்ட் பாஸ்? கிரவுண்ட்ல ஒண்ணுமா தண்டால இருக்கணுமா? நான் ரெடி பாஸ். அதெல்லாம் இல்ல பாஸ், இது வேற டெஸ்ட். என்ன டெஸ்ட்னு சொல்லுங்க, நான் ரிப்போர்ட்டோட வந்துடுறேன். அதெல்லாம் வேணாம் பாஸ், நாங்களே டெஸ்ட் பண்ணிடுவோம். வேலு சாமான எடு, சுகர் டெஸ்ட் பண்ணிடலாம். பாஸ், இத வச்சு எப்படி சுகர் டெஸ்ட் பண்ணுவீங்க? ஒண்ணு இல்ல பாஸ், கை நீட்டுங்க, பயப்படாதீங்க. கை ஒண்ணு இல்ல பாஸ், இது என்னது? இதுல எறும்பு முச்சுச்சுன்னா கன்ஃபார்மா சுகர்.
மொக்கலனா சுகர் இல்லப்பா உங்களுக்கு. சரியா? அடுத்தது உங்களுக்கு மூக்கு தண்டு டெஸ்ட். கரண்டி கழட்டுக்கு பார்க்கலாம். கழட்டு. வேலு சாரு மூக்கு தண்டு கூட பார்க்கலாம். கோழி கண்ணு, நாய் கண்ணு, நரி மூஞ்ச காமி. கண்ணு, ஆந்த கண்ணு, மூஞ்ச காமி. மூஞ்ச தூக்கி சிச்ச மாதிரி காமி. சிச்ச மாதிரி காமி ராஜா. மாரி கண்ணு, எல்லா போடுறா. கண்ணும் போக. நல்ல பாத்து. ஐயோ என்னடா இது? மூக்கு உடைக்க சொன்னா வாயை உடைச்சு வச்சுக்கிற. மூக்குக்கு வாய்க்கு வித்தியாசம். சார் வாங்க. சார் பஸ். ஏய் இன்னொரு டெஸ்ட் பாக்கி இருக்குது. வேலு குமாரனுக்கு சத்தமாக கொடுத்தியா இல்லையாடா? என்னடா நான் கேட்டு நேக்கிற கம்முன்னு இருக்கிறேன். எனக்கு என்னமோ இந்த மேட்ச்ல ஜெயிப்புன்னு தோணலடா. ஏடா சொல்ற? ஆமாண்டா, குமாரவன பெருசா ஆர்வமா இல்ல. மாஸ்டர் இல்ல? இல்ல, நம்ம ஏரியா கவுன்சிலரு ஒரு பஞ்சாயத்து கூட்டின்னு போய்க்கிறாரு. இப்போ குமாரன் எங்கடா இருக்காரு? அண்ணா பிராக்டிஸ் பண்ணலையாண்ணா? ஏன்னா ஒரு மாதிரி இருக்கிற? அண்ணா நீங்க பிராக்டிஸ் பண்ணாதானே ஜெயிக்க முடியும். பிராக்டிஸ் பண்ணுங்கண்ணா. தேவராஜால ஸ்பெஷல் பஞ்சால நாக் அவுட் பண்ணிருந்தான். அவெல்லாம் சும்மா சீனு தான். என்னடா ஜெயிச்ச திமிர்ல பேசுறியா? தூரப்பட முதல்ல. அதை நினைச்சு பேசலண்ணா, மாஸ்டருக்காக தானே பேசுறேன். நீ என் மேல ஏதோ கோவத்துல இருக்கிறன்னு நினைக்கிறேன். அண்ணா வாண்ணா, முதல்ல வந்து சாப்பிடுண்ணா. அண்ணா கொன்னுடுவேன். மச்சி, குமாரன் உன்னை கை நீட்டி அடிச்சு கூட கவலைப்படலடா. இவன் நம்மளுக்கு ஜெயிச்சு கொடுப்பான்னு தான் நம்பினுங்கிறாரு பாரு. இந்த ஆளு என்னடானா? நீ மாஸ்டர் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும் மாறி. ஆனா மாஸ்டர் நீ நம்பிட்டு இருக்கிற குமார் என்ன செஞ்சான்னு தெரிஞ்சா உன்னால தாங்க முடியாது. மேட்ச்ல தோத்து போனுங்கிறதுக்காக குமார் தேவராஜ் கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்கான். குமார் என்ன தோத்து போறதுக்கு பணம் வாங்கிருக்காரா? ஆமா. சான்ஸே இல்ல. அப்படியே வாங்கியிருந்தா உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். அதான் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியுங்கிறது இப்ப முக்கியமான விஷயம் இல்ல. ஆனா குமார் என்ன காசு வாங்கியிருக்கிறது நிஜம். அவர் மேட்ச்ல தோக்க போறதும் நிஜம். மாறி, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன பண்ண போற? என்னடா என்னாச்சு? மச்சி, நம்ம இடத்துல பார்த்தா ஆள் இல்ல. மாஸ்டர் தான் இருக்காரு. மாஸ்டர் கேட்டியா? இல்லடா, நான் கேட்கல. சரி வா வீட்டாண்ட போய் பார்க்கலாம். வண்டியை விட்டு வாடா. சாப்பிடு. ஏக்கோ குமாரனை ஊடு போட்டுக்குது, என்ன விஷயம்? அவங்கள ரயில்வே ஸ்டேஷன் போய்க்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷனா? யாரா ஊருக்கு போறாங்களா? குமார் அவங்க அக்கா வந்திருந்ததுல, ஆமா, அது ரயில் ஏத்த போய்க்கிறாங்க. ஊர்ல ஏதோ பிரச்சனை தானே வந்திருந்தாங்க? ஆமாப்பா, வந்தாங்க. வந்து புது நகை துணி எல்லாம் எடுத்தாங்க. அவங்க மாமா வந்து ஊருக்கு கூப்பிட்டு போறாரு. சரிக்கா, நாங்க கிளம்புறோம். சரிப்பா. ஒரு தப்பா அக்கா சொல்லிச்சுடா, 5 பவுன் நகையும் 50,000 ரொக்கம் இருந்தா தான் ஊருக்கு போக முடியும்ட்டு. நகை வைக்கிற விலைக்கு குமாரனுக்கு எதிர இவ்வளவு காசு? ஒருவேளை மகா பொண்ணு சொன்னது. நான் தான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னல, அந்த தேவராஜ் குமார் கொடுத்தது அட்வான்ஸ். அந்த அட்வான்ஸ் பணத்துல தான் நகையை வாங்கி அவங்க அக்கா ஊருக்கு அமுச்சு வச்சிருக்கான். மச்சி, இப்ப காசு வாங்க தெரிஞ்சிச்சுல. அந்த குமார மாஸ்டருக்கு மணிக்கு வச்சு சொக்கா பிடிச்சு கிடைக்கண்டா. குமாரனை பாவண்டா. அப்படியே அவர் தப்பு பண்ணியிருந்தாலும் இதை நான் வேற மாதிரி டீல் பண்ணிக்கிறேன். நான் கிளம்புறேன். நீ கேட்டதோட பணம் அதிகமா கொடுத்துருக்கேன். நாளைக்கு மேட்ச் ஜெயிச்சு கொடுக்குறேன். சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. ஓகே, தேங்க் யூ. பை.
வணக்கம் சார், என்ன பாக்குறீங்க? என்ன பண்ற? இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இந்த தெரியல காமன் சார் தான் நினைக்கிறேன். ஏன் மெயின் கேட் வழி போக வேண்டியதானே? அது சொத்து, இது ஷார்ட். அதான் இது ஊடா. என் வீடு பக்கத்துல இருக்கு. ஊடு இல்லையா? இல்ல. அப்புறம் என்ன பார்த்துட்டு நிக்கிற பையா? உன் வீட்டுல 2 பேர் காமன் தேர்ன்னு நிக்கிறாங்க பாரு பையா. பையனா ஏய், யாரா நீ? உனதான் கேக்குறேன். இங்க என்ன பண்ற? கொனைத்தும். ஏய், நான் யார் என்னெல்லாம் முக்கியம் இல்ல. உனக்கு 1/2 மணி நேரம் டைம் தரேன். சொல்லாம கொள்ளாம ஓடி போடு வந்த வழியில. என்ன கேக்குதா? ஏய், இந்தடா. என்னடா கடையெல்லாம் மூட்டிருப்பாங்க. என்ன பண்றது யோசனை இருந்தேன். நல்ல வேலை. எப்பவுமே சாப்பாடு வாடா. வேலு மாஸ்டர் டவுட்டு. என்னடா நான் சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டியா? அதுக்கு என்னடா டவுட்டு சொல்லு. ஊக் பஞ்சனா எப்படி மாஸ்டர்? அதெல்லாம் இப்போ உங்களுக்கு தேவையில்ல, எனக்கே தெரியாது. நேரம் வரும்போது பெரிய மாஸ்டர் கேட்டு சொல்றேன். படா. ஐயோ, காண்ட கிளப்பிக்கணும். அவர் திட்டாரா? எப்ப பார்த்தாலும் திட்டி நண்டாகிறாரு அவரு. டவுட் கேட்டு என்ன சொன்னாரு? இந்த பஞ்சு பத்தி இப்ப சொல்லி தர மாட்டாரா? நேரம் வரும்போது தான் சொல்லி தருவாராம். பெரிய மாஸ்டருக்கு சொல்லட்டுமா சொல்றது? இது கூட பரவாயில்லடா. பெரிய மாஸ்டர் ஒரு சப்பங்கிறாரு. அந்த பஞ்சு பத்தியே பெரிய மாஸ்டருக்கே தெரியாதாண்டா. டே மாஸ்டர்ரா மாஸ்டர்ரா. ஏ வேலு மாஸ்டர் இங்க வா. சாவடிச்சிரும் உன்னை. ஏன் எதுக்கு? எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். டாக்டர், எப்போ இவனுக்கு சரியாகும்? கையில் ஹெவியாக ஃப்ராக்சர் ஆயிருக்கு. ஓகே. ஆப்ரேட் பண்ணி பிளேட் வச்சிருக்கேன். ஜா ரொம்ப மோசமாக பிரேக் ஆயிருக்கு. எப்படியும் 3 மாசம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். யார் அவன் ரெடி பண்ணது? யாருன்னு தெரியலண்ணா. நம்மளால யாரும் இது மாதிரி பண்ணல. இவனுக்கு வேண்டாதவன் தான் யாரோ ஃபாலோ பண்ணி இப்படி பண்ணிருக்கானு. சரி நீ போ. நல்லா பஞ்ச் பண்றா. பஞ்ச். லெஃப்ட் லெஃப்ட்.
எங்க வராரு? வாங்க மாஸ்டர் ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க. மேட்சை கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கலாம். என்னாச்சு? பாக்ஸர் வந்த வண்டி ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிச்சு. பாக்ஸர் ஒன்றும் அடிக்கடி படலையே. கூட வந்து ஸ்பாட்ல செத்துறானா பாத்துங்களா? ஐயோ முடியலப்பா என்னால. ஒரு பெரிய மனுஷன் என்னவோ புழுகுறான் தெரியுமா? கூட வந்து செத்துறானோ சொல்றான். சரி அவனை நீ என்ன பண்ண? அது சீக்ரெட். சரி அவ இப்ப எங்கதான் இருக்கான்? ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க. அவன் பேசுறதுக்கு 1 மாசம் ஆகும். எந்திச்சு நிக்கிறதுக்கு 2 மாசம் ஆகும். நடக்கிறதுக்கு 3 மாசம் ஆயிருங்க. சரி இப்ப எப்படியோ நீ அவனை தடுத்துட்ட. அந்த குமார் காசு வாங்கின விஷயத்த நீ மாஸ்டர் கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? போட்டு குத்துட்டாளே அவ. குமார நினைச்சா இப்ப கூட கவலைப்படல. ஆனா அக்காவை நினைச்சாதான் அவங்க கையால எத்தனையோ வாட்டி சாப்பிட்டுருக்கிறேன். அக்காவுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணும். ஆனா அவங்க பிரச்சனை சால்வ் பண்ற அளவுக்கு என்கிட்ட எதுங்க துட்டு? குமார நான் காட்டி கொடுத்திருந்தா மாஸ்டர் அவரை உடனே வெளியே அமைச்சிருப்பாரு. பணம் கொடுத்த தேவராஜ் சும்மாவா இருப்பான்? பணத்தை உடனே திருப்பி கேட்டிருப்பான். குமார் நான் பணத்துக்கு எங்க போவாரு? இந்த விஷயம் எப்பவுமே மாஸ்டர் தெரியக்கூடாது. தேவராஜ் ஒன்றும் பெரிய மகாத்மா இல்லைல்ல. அவன் பணத்தால ஒரு குடும்பத்துக்கு நல்லது நடக்குதுன்னா அதை நான் தடுக்கலங்க. எப்படியோ மாஸ்டருக்கு வர வேண்டிய கேட்ட பேரை நான் தடுத்துட்டேங்க. என்ன குமாரனை தான் மெச்சுன்னு இருப்பாரு. இப்ப அப்படியே எடுத்துட்டு போட்டோம். எனக்கு எல்லாமே அவங்க தான். மாஸ்டர் தான் என் அப்பா, குமாரனை தான் என் அண்ணன், வேலு தான் என் மச்சான், பாக்ஸிங் கூட தான் என் வீடு. உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்ல மகா. ரொம்ப தேங்க்ஸ் மகா. என்னங்க இந்த தேங்க்ஸ் வச்சு குவார்டர் பிரியாணியாவது வாங்க முடியுமா? அட்லீஸ்ட் 4 இட்லி ஆச்சு வாங்க முடியுமா? மாரி அண்ணா என்னண்ணே? என்ன மன்னிச்சிடு மாரி. என்னண்ணா ஏன்ட்ட போய்? அன்னைக்கு பீச்சில் அந்த பொண்ணு கூட பேசுறத நான் கேட்டேன். உன்னை எவ்வளவோ அசிங்கப்படுத்திருக்க, அவமானப்படுத்திருக்க. அன்னைக்கு கூட உன்னை ஃபாலோ பண்ணுது. அந்த பொண்ணு கூட பழகிறத மாஸ்டர் கிட்ட போட்டு கொடுக்கணும். உன்னை எப்படியாவது இங்கிருந்து வெளில அனுப்பணும். நீ எடுத்துருந்தா என்னை எவ்வளவோ கேவலப்படுத்திருக்கலாம். என் அக்காவும் நினைச்சு. என்னண்ணா இதுக்கு போய் நீங்க? இல்ல மாரி, நான் தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக மாஸ்டருக்கு இந்த மேட்சை நான் எப்படியாவது ஜெயிச்சு கொடுக்கணும். சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணலாம். நீ ஜெயிப்பனா? என்ன மச்சி இன்னைக்கு ஏதோ யோசனை இருக்கிற மாதிரி தெரியுது? ஒண்ணும் இல்ல மச்சி, வானத்துல இன்னைக்கு ஏன் நிலாவே காணும்? நல்ல வேலை இன்னைக்கு அமாவாசைன்றனால நிலா இல்ல. அப்பா மச்சி இன்னைக்கு நட்சத்திரம் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? இத பத்தி நீ என்ன நினைக்கிற? ஐயோ சும்மா இருந்த ஓனான தூக்கி லுங்கி விட்டுக்கணுமா? அதோ தெரியுது பார் 3 நட்சத்திரம். அது யாருன்னு சொல்லு பாப்போம். என்ன சொல்லலாம் ஒத்துக்க மாட்டான். நீ ஏன் சொல்லு மச்சி. ஒன்னு நானு, இன்னொன்னு மகா, இன்னொன்னு யாரு சொல்லு பாப்போம். வேற யாரு? நான் தானே. டேய் நீ இங்க இருக்கிறடா. ஓ நான்லன்னா அப்ப அது ரேணுவா? ஏன்டா என் காதல கொச்சப்படுத்துற? இன்னொன்னு என் பொண்ணுடா. ஓ சரி நீ அவங்களே பார்த்துன்னு இரு. இங்க ஒரே கொசுக்கடியா இருக்குது. நான் உள்ள போய் படுத்துக்கிறேன். எப்பா இப்படி சாவடிக்கிறானே. அடுத்து 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 டேய் அண்ணா பஷீர் பாய்ட்ட சொல்லி இவனை அனுப்ப சொல்றா. இவன் தானே நம்மளுக்கு வேணும். ஆனா ஏன் இங்க உட்கார்ந்து நிக்கிறீங்க? வா நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். இல்ல மாதிரி நான் இறங்கல. என்னடா இப்படி சொல்றீங்க? உனக்காக தானே காத்துட்டு இருக்கிறோம் எல்லாரும். வானா போலாம். இல்ல நான் வரலடா. ஏன்னா
டேய் குமார், என்னடா குமார்? மேட்ச்ல நான் இறங்கல மாஸ்டர். என்னது மேட்ச்ல இறங்கலையா? ஏதாவது பிரச்சனை பண்ணானா அவன்? அவெல்லாம் எதுவும் பண்ணல மாஸ்டர். என்ன குமார் பாயிண்டியா மாஸ்டர்? பின்ன ஏய் சாய்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களடா? என்னன்னா அது? எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு மாதிரி. மேட்ச்ல இறங்கி ஜெயிச்சிட்டேன்னா தேவராஜுக்கு பணத்தை திரும்ப கொடுக்கணும். என்கிட்ட கொடுக்கறதுக்கு பணமும் இல்லை. நான் தோத்தா மாஸ்டர் தோத்துருவார். என்னால முடியாது மாதிரி. உன்னால முடியும், நீ இறங்கு. நான் என்ன சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? நான் நினைச்சதை முடிச்சுட்டு வரேன். ஓகே ஓகே. பாக்ஸ் மச்சி விட்டுறாதடா அவன, கொல்லுடா.
நிக்க கூடாது. அப்படியே எஸ்கேப் ஆகி அவனை டென்ஷன் பண்ணு. அவன் டென்ஷனா இருக்க சமயத்துல உனக்கு பஞ்ச் பண்றதுக்கு சரியான நேரம் கிடைக்கும்டா. அவன் அல்லல ஒரே பஞ்ச் அவன் அவுட்ல. எதிரியை பார்த்தா பயப்படக்கூடாது. பெரிய வரணும்டா, பெரிய ஆகணும்டா. ஏங்க உங்க மேல எனக்கு ரொம்ப கோவங்க. ஏன் மேலையா? ஏன்? ஆமாங்க, நேத்துக்கு பாக்ஸிங் மேட்ச் முடிச்சுட்டு உங்களை எங்கெங்கயோ தேடி பார்த்தேங்க, காணுங்க. நீங்க என்ன விஷ் பண்ணுவீங்க நான் எவ்வளவோ எதிர்பார்த்தேங்க, அதுவும் நடக்கல. உங்களை தேவராஜ்கிட்ட கூட்டு போய் ஒன்று வாங்கி தரணும்னு நினைச்சேங்க, நீங்க இல்ல, அதனால நானே வாங்கிட்டு வந்துட்டேங்க. புடிங்க. இது எப்படி உங்ககிட்ட? எல்லா விஷயத்தையும் ரேணு பொண்ணு என்கிட்ட சொல்லிட்டாங்க. இதாங்க உங்க மேல எனக்கு கோபம். ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளவு நாள் நீங்க வெயிட் பண்ணிக்க தேவையில்ல, எப்பவோ எடுத்துட்டு வந்திருப்பேன். இதோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? என்னங்க மதிப்பு? அம்மா, அந்த தேவராஜ் இப்ப எங்க இருக்கான்? அவன் கிட்ட இருந்து எப்படி இதை வாங்கின? தேவராஜ் இங்க தாங்க இருக்கிறான். ஆனா எப்படி வாங்கின எப்போ வாங்கலாம் கேட்காதீங்க, அதெல்லாம் சீக்கிரட் நம்ம கிட்ட. மேடம், தேவராஜுக்கு நேற்று நைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சீரியஸ் கண்டிஷன். இனிமே அவருக்கு நினைவு திரும்பாது. அப்படியே திரும்பினாலும் அவருக்கே அவர் யாருன்னு தெரியாது. ஓகே மேடம், என் வேலை முடிஞ்சிச்சு. பாய். அடிப்பாவி. டேய், இத்தனை நாளா எனக்கு தெரியாம பண்ண தப்பா என் கண்ணால பார்த்து கையங்களமா புடிச்சிருக்கிறேன் உன்னை. மாஸ்டர், இதுக்கு உன் வாழ்நாள் ஃபுல்லா வார் பிடிக்கணும்டா. அந்த பொறுப்பை உன்கிட்ட கொடுக்குறேம்மா. பாக்ஸிங்னா என்னமோ ஏதோ நினைச்சுன்னுக்குறானுங்க. வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்க, போராட்டங்க, கஷ்டங்க, இதெல்லாம் போராடி ஜெயிக்கிறதுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கறதாண்டா பாக்ஸிங். சில பேர் சும்மா இருக்கானுங்க, பூதாரித்தனமா பாடி எல்லாம் வளர்த்திக்கினு சுத்திக்கினு ரவுடிசம் பண்ணிக்கினு. அதெல்லாம் பாக்ஸிங் கிடையாது. இதே மாதிரி உன்னாண்ட நான் எது தெரியுமா எதிர்பார்க்கிறேன்? நான் மொதல் சொன்னதுதான். டேய், அவளை கல்யாணம் பண்ணிக்கடா மாஸ்டர். சந்தோஷமா இருற மாதிரி. மாரி மாஸ்டர், இப்ப சொல்றேன்டா, நீ தாண்டா என் பரம்பரை, நீ என் கட்டிடா.